மை ஸ்க்ரீன் தெரியறது இல்லையா? எஸ் Yes, சார். sir. அனைவருக்கும் லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக இனிய மாலை வணக்கம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இட்ஸ் எ லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் குரூப், எஸ்பெஷலி டுடேஸ் ஃபேக்கல்டி அண்ட் கெஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் ஜி சுவாமிநாதன் சார், retired SDM in charge of Madurai Division and also the principal of STC Metro Chennai. On behalf of our regroup COT members, we extend a warm welcome, sir, and also we extend Thank a you, warm sir. welcome to all the members who are joined now. Sir, Thank you, small sir. intro about our group for a minute. I will not take more than a minute. After that, welcome address will be rendered by our COT member, Mr. Anguraj sir. So it's a learn to excel and enrich group, sir. We have started this group somewhere in October 2024. Center of Excellence. So quality education we are providing. வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்ற மாதிரியில் இன்னைக்கு 89வது அடி தோண்டுகிறோம் நாங்கள். We are marching towards 100 soon. கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஸோ திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஏஜென்ட்ஸ் எல்லாரும் எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு இதுதான். கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ டெய்லி வி ஹாவ் a quiz program, objective type. மத்தியானம் during lunch hour 1 to 2:30 or 3 we will be posting. 1 hour டைம் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் போடுற மாதிரி பண்ணுவோம், போலிங் போடுவோம். ஸோ இது 89வது செஷன் சார். பார்த்தீங்கன்னா these are all the jambovans, trainers, well-wishers, faculties, both existing officials who are in service in LIC, also the retired LIC officials who are all supporting our group, and also the top agents. So totally about 42 gurus எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி. We extend a warm welcome, red carpet welcome to you, sir, today. Thank you so much for readily agreeing to take a session for Thank our you, sir. group members. We are really grateful to you, sir. Once again, we extend a warm welcome. So it's a small recap of course, all the sessions are available in our YouTube. Just to recap what we had done. அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஜாயின்ட் நியூலி அண்ட் ஆல்சோ இந்த மீட்டிங் வராதவங்க வந்திருப்பாங்கனால ஜஸ்ட் வி ஆர் ஷோயிங் திஸ். இதெல்லாம் நடத்தியிருக்கோம். ஆல் செஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் யூடியூப் சேனல். மெம்பர்ஸ் who would like to see the session in detail, they can refer. நம்ம குரூப்லேயே கேப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see all the sessions. மேக்ஸிமம் 1.5 hours போகும். பாருங்க, learn, earn and enrich your knowledge. So today's பார்த்தீங்கன்னா 89 buyer behavior and sales, சார் சுவாமிநாதன் சார் எடுக்க போகிறார். So let us all know, hear from him. Before hearing from the session, say MDRT norms, just wanted to show it to you all. Now I would request our COT member, Mr. Anguraj, to render a welcome address. Anguraj sir, over to you. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். லீ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுடைய லீ ஆர்கனைசர்ஸ் வணக்கம். நமது மதிப்பிற்குரிய திரு ஜி சுவாமிநாதன் சார் அவர்கள், ரிட்டையர்டு எஸ்டிஎம் சார், பிரின்சிபல் சார் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள். சார் அவர் அறிமுகம் பண்ணணும்னா அவருடைய அனுபவம் தான் நம்ம வயசா இருக்குது. அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காரு சாரு, அவ்வளவு ப்ரொஃபைல் இருக்கு சாரை பத்தி. சார் பார்த்தீங்கன்னா WAOவா 1992 எல்ஐசியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஏஓ ப்ரமோஷன் ஆகியிருக்காங்க. ஒரு 8 இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க எல்ஐசியில். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆந்திரா, தெலுங்கானா, ராயலசீமா அந்த மாதிரி ஏரியாவில் சார் பிஎம், எஸ்பிஎம், மேனேஜர் சேல்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சவுத் ஜோனில் எம்எம், அப்புறம் எஸ்பிஎம் இன்சார்ஜ், அப்புறம் ஜெட்டிசி பிரின்சிபலாக இருந்திருக்காங்க.
ஒரு 33 வருடங்கள் எல்ஐசியில மட்டும் அனுபவம் அப்படிங்கிறது எவ்வளவு விஷயங்கள் சார்ட்ட இருக்குன்னு நம்மளுக்கே பிரமிப்பா இருக்கு. அதற்கு முன்னாடி எல்ஐசிக்கு வர்றதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓ கிரேட். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்ல ஏஜ்ல சார் வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டாரு ஒர்க்குக்கு. ஒரு படிப்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிகாம் செய்ய படிச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ்ல ஃபெல்லோஷிப் முடிச்சிருக்காங்க. பேங்க்குகளை இருந்து அதுக்கப்புறம் எல்ஐசி வேணும்னு சொல்லி சார் வந்திருக்காங்க. சாரை பத்தி பார்க்கணும்னா எஸ்டிஎம் இன்சார்ஜா சார் இருக்கும்போது பழனி கிளைக்கு விசிட் வந்திருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபு கூட பேசிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு மதிய வேலையில அந்த டைம்ல சாரை சந்திக்கக்கூடிய இனிய தருணம் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை இன்னைக்கு நினைவு கூர்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. வெரி குட், வெரி குட். மார்க்கெட்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சார் எல்லா ரேங்க்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஏரியா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தெலுங்கானா பகுதிகள் அந்த பகுதியிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கடுமையான ஏரியான்னு சொல்லுவாங்க, அது நம்ம பொறுத்த வரைக்கும். சார் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக தமிழ்நாட்டில் சவுத் ஜோன்ல நிறைய இடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒருத்தங்க மேரேஜ் ஆகிட்டாங்க, இன்னொருத்தங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு பிஹேவியர் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பையர்ஸ் பிஹேவியர்ஸ். ஏன்னா நம்ம பாலிசி கொடுக்க போகும்போது ஒவ்வொரு கிளையண்ட்டுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்குவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஹேபிட்ஸும் பழக்க வழக்கங்களும் அவங்கள பேசுகிற விதமும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம பாலிசி கொடுத்துட்டு வர்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பையர்ஸுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சாருடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு வந்திருக்காங்க. வெல்கம் டு யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார் வந்ததுல. உங்களுடைய அனுபவங்களை கேட்டு எங்க முகவர்கள் வந்து அடுத்த ஃபீல்டுக்கு போறதுக்காக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க சார். வெல்கம் சார். வணக்கம். வாங்க சார். Thank you, Angraj sir, for your wonderful intro. Sir, we are eagerly looking forward to hear your speech, sir. Over to you. Thank you so much. Thank you, sir. Anguraj sir, thank you very much. Really wonderful. Rajgopalan sir and all our friends. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் டச் வித் ஏஜென்ட்ஸ். எந்த ஒரு பயிற்சி வகுப்பு எதுனாலுமே ஐ எம் ஈகர் டு ஷேர் மை தாட்ஸ். Very good. சார் சொன்ன மாதிரி இன்றைய வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா பையர் பிஹேவியர் அதை பற்றிய ஒரு இது, அதாவது வாய்ப்பாளரின் மனோநிலை மற்றும் நடத்தை. இந்த வகுப்பு வந்து முழுசாவே தமிழில் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சந்தேகம்னாலும் என்னை அப்படியே ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கலாம். 25 ஆண்டுகள் அந்த மார்க்கெட்டிங்னுடைய அனுபவம் அதை வந்து ஷேர் பண்ணுறேன்னு தவிர இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிபிடிலையுமோ அல்லது ஒரு யூடியூப்லேயோ அல்லது ஒரு வகுப்புலேயோ அல்லது புஸ்தகத்துலேயோ கூட கிடைக்காத ஒரு சில அனுபவங்களை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பல முகவர்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதுதான் பண்ணுறோம் அப்படிங்கிறது நினைவில் இருக்காது. ஸோ நீங்கள் சில பாயிண்ட்ஸை பார்க்குற போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு கோர்வையாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கருத்து, ஒரு சிதறல்கள், ஒரு சில பாயிண்ட்ஸ் நடுவில் இருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலி பையர் பிஹேவியர், அதாவது வாய்ப்பாளருடைய பிஹேவியரை பொறுத்து நம்ம எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே நம்ம வந்து இதுவே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனாலும் அதை கூடிய அளவு ஒரு சுருக்கமாக கூறுவதற்கு முயற்சி செய்கிறேன். அனைவருக்கும் இந்த பிபிடி ஸ்கிரீன்ஸ் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? தெரியுது சார். கொஞ்சம் சவுண்டு கம்மின்னு போடுறாங்க எல்லாரும். கொஞ்சம் வேணா வால்யூம். ஓ, வால்யூம் இந்த சென்ஸ் கொஞ்சம் நீங்க பேசுறது. ஓகே ஓகே. ஓகே வால்யூம் கண்ட்ரோல் இதாக தான் இருக்கு. ஓகே ஓகே ரைட். இப்போ பரவாயில்லைங்களா? நவ் இட்ஸ் கிளியர். சூப்பர் சார். நவ் இட் இஸ் கிளியர். ஓகே ஓகே. பிபிடி இஸ் விசிபிள் இல்லைங்களா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ், முதல் கேள்வி, புதிய முகவர், சீனியர் முகவர் அனைவருக்குமே ஒரு
காமனான கேள்வி. ஏன்னா பல பயிற்சி வகுப்புகள் வந்து விற்பனையாளர் தரப்புல இருந்து என்ன பண்ணணும் தான் இருக்குமே தவிர, வாய்ப்பாளர் தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது விற்பனை எப்பொழுது நடக்கிறது? இதனுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் சொல்லுவாங்க, நம்ம அவரை புரிய வைக்கணும், அவர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், அவர் நம்மகிட்ட பொருளை வாங்கணும், அவர் செக்கை கொடுக்கணும், இதெல்லாம் தான் பதில் வருமே தவிர, நான் எதிர்பார்க்குற பதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பாளர் தரப்பிலிருந்து விற்பனை எப்பொழுது நடக்கிறது? எப்பொழுது நடக்கிறது? எனக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வாய்ப்பாளருக்கு பொருளை பிடித்திருக்க வேண்டும். அதாவது விற்பனை பொருள் எதை விற்கிறாரோ அது பொருளை பிடிச்சிருக்கணும். அல்லது விற்பனையாளரை பிடித்திருக்க வேண்டும். பொருளை பற்றி புரியல, தெரியல, எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா விற்பனையாளரை பிடிச்சா போகிறோம். விற்பனையாளரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர் விற்பனை செய்யும் பொருளை தானாக பிடித்து விடும். இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி சார் விற்பனையாளரை பிடித்திருக்க வேண்டும்? அந்த ஒரு கொஸ்டின் வந்து வரும் பல பேருக்கு. இதில் ஒரே ஒரு கேள்வி. நமக்கு இப்போ பள்ளியை விட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் மிக மிக பிடித்திருந்த சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் பல பேர் வந்து என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து மேத்ஸ் பிடிக்கும் சார், எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். இன்னும் பல பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, தமிழ் தான் சார் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டு அப்படின்னு. அதாவது பள்ளியை விட்டு விட்டு 40 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் ஆகிவிட்டு கூட பள்ளியில் பிடித்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை எல்லாரும் சொல்லுவீங்க. அது உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்குமே தவிர எல்லாரும் ஒரே சப்ஜெக்டை சொல்ல மாட்டீங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட்டத்தில் 200 பேர் கலந்துட்டு இருக்கீங்க, 209 210 பேர்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்னு நான் கேட்குறப்போ நீங்கள் சப்ஜெக்டை சொல்லுவீங்களே ஒழிய அதுவும் சரியான பதில் கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்டை பிடிக்கவில்லை, அந்த சப்ஜெக்டை கற்றுக் கொடுத்த வாத்தியார் தான் மனதில் நிற்பார். வாத்தியாரை பிடிச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாத்தியார் அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு இன்னும் நாங்கள் சொன்னால் அந்த வாத்தியார் யாருன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியும். அவர் நடையுடை பாவனையை பற்றி சொல்ல முடியும். அந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு நினைவு கூட இருக்காது. உண்மை வந்து அதுதான். அதே போன்றுதான் ஏஜென்ட் என்பவர், அவர் வந்து ரொம்ப லைக்கபிளாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முகமாக, சிரித்த முகமாக, கை எப்பொழுதுமே கை குலுக்குவதற்கு ஒரு தயாராக, கால் வந்து உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் வர சொன்னால் இம்மிடியேட்டாக என்ட்ராகிற மாதிரி புன்முறுவலோடு தன்னுடைய பையை ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் வந்து வந்தார்னா கண்டிப்பாக அவர் விற்பனை செய்யும் பொருளும் பிடித்து விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது எதனால நம்ம பொருள் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக கேட்க சொன்னால் ஒரே ஒரு தியரி இருக்கு. நம்ம பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும். நம்ம பொருள் வந்து நம்ம பொருளை பொறுத்தவரையில் நம்ம பொருள் தொட்டறிய முடியாத பொருள். தொட்டறிய முடிந்த பொருளுக்கும் தொட்டறிய முடியாத பொருளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உங்கள் செல்ஃபோன் நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்கன்னா 2 செகண்ட் முடியறதுக்குள்ளே எல்லாரும் சொல்லிடுவீங்க, ஓப்போ வச்சுருக்கேன் சார், ஒன் ப்ளஸ் வச்சுருக்கேன் சார், சாம்சங் சார், ரெட்மி சார், ரியல்மி சார், லைனாக சொல்லிடுவீங்க. 2 செகண்ட் கூட ஆகாது. ஆனால் அதை விற்பனை செய்த நபர், அவர் வந்து அவர் பேர் என்ன, அவர் எப்படி இருந்தார், குள்ளமா உயரமா, அவருடைய பர்சனாலிட்டி என்ன, அவருடைய பேர் என்னன்னா யாருக்குமே சொல்ல வராது. ஏன்னா கையில் காசு வாயில் தோசை. காசை கொடுத்தீங்க, பொருளை வாங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு வேலை. ஆனால் தொட்டறிய முடியாத பொருள் இருக்கு பாருங்க, அதனுடைய விற்பனை வந்து விற்பனையாளரை மட்டும் சார்ந்தது. அதனுடைய பொருளுடைய தன்மையை பொறுத்து கிடையாது. அதுதான் உண்மை.
இன்னைக்கு இந்த கூட்டத்தில் 200க்கு மேலே முகவர் சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களில் பல பேருக்கு 800க்கு மேலே பாலிசிதாரர் இருப்பாங்க கஸ்டமர்ஸ். சில பேருக்கு வந்து 1000க்கு மேலேயும் இருப்பாங்க, சில பேருக்கு 500. ஆனால் ஒரு சேலஞ்ச் என்ன சொல்கிறேன்னா, அந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி நான் எந்த பாலிசி உங்களுக்கு சேல் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் இன்றைய உண்மை. இதே நிலைமை தான் 28 கோடி மக்கள் எல்ஐசி பாலிசி ஹோல்டருக்கும் 10 கோடி மக்கள் பிரைவேட் கம்பெனி பாலிசி ஹோல்டருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவாலிட்டி. பாலிசி வாங்கின ஒருவராலும் அந்த பாலிசியினுடைய பயன்களை பற்றியோ, எப்பொழுது மெச்சூரிட்டி அடைகிறது, என்ன கிடைக்கும் என்பதை பற்றியோ யாராலையும் கூற முடியாது. அதுதான் உண்மை. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். பாலிசி வாங்கினவங்க நிலைமையே அப்படின்னா, பாலிசியே போடாத 118 120 கோடி மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன? பாலிசி போட்டவங்களுக்கே பொருளை பற்றி தெரியாது, பாலிசி போடாதவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஸோ விற்பனை அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட நம்ம பண்ணணும்னா, பொருள் வந்து எப்படி இருந்தாலும் சரி, பொருளின் தன்மை எப்படி இருந்தாலும் சரி, எல்ஐசிலே 32 ப்ராடக்ட் இருக்கு, எது நல்லது எது கெட்டது யாருக்கும் தெரியாது. ஆனால் முகவரை பிடித்து விட்டால் அவர் கூறும் செய்தியும் பிடித்து விடும். இதுதான் வந்து அடிப்படை தத்துவம். நம்ம எல்ஐசி முகவர் விற்பனை செய்யும் அனைத்து விற்பனைகளுமே வாய்ப்பாளருடன் அவருக்கு இருக்கும் உறவை பொறுத்து மட்டுமே, பொருளின் தன்மை குறித்து கிடையாது. சரி, நமது விற்பனை பொருளின் மதிப்பு தான் என்ன? அப்போ பொருளுக்கு முக்கியத்துவமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அப்படின்னா இல்லை, இருக்கு. வாய்ப்பாளரை வாடிக்கையாளராக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு விற்பனை பொருளின் பெயர் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான் அதனுடைய உபயோகம். என்னைக்கு ஜீவன் லாபு இல்லை ஜீவன் ஆனந்த்னு சொல்லி ஒரு இதை சேல் பண்ணிட்டீங்களோ, அத்தோட அவரும் மறந்துடுவார், நீங்களும் மறந்துடுவீங்க. அவருக்கு நினைவிருப்பது என்னவென்றால் 2 விஷயம்தான். நம்ம பாலிசிதாரர் நம்ம கஸ்டமருக்கு நினைவு இருப்பது 2 விஷயம்தான். ஒன்று, எவ்வளோ கட்டுறேன். ரெண்டாவது, முகவர் யாரு. அந்த 2 தவிர 28 40 கோடி மக்களுக்கு வந்து வேற எதுவுமே நினைவு இருக்காது. கடைசி வரைக்கும் இதே நிலைமை தான். அந்த விற்பனை செய்கிற கட்டத்தில் மட்டும்தான் பொருளினுடைய முக்கியத்துவம் இல்லை பொருளினுடைய பேர் வரும். அந்த நேரத்தை தவிர அனைத்து டைமும் பார்த்தீங்கன்னா he will remember only the agent. ஏன் என்று கேட்டால், ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம பொருளுக்கு இருக்கு, தொட்டறிய முடியாத பொருள், துல்லியமாக கூற முடியாத பயன்கள். இது ஒரு முக்கியமான இது என்னன்னா, எவ்வளோ கட்டணும்னு ஏஜென்ட் சொல்லிடுவார், எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாரு கட்டணும்னு சொல்லிடுவார், வாய்ப்பாளர் தான் கட்டணும், ஆனால் யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே போல் எப்போ கட்டணும்னா இப்போ தான் கட்டணும் பணத்தை, ஆனால் எப்போ கிடைக்கும் அது சொல்ல முடியாது. ஸோ பயன்களை பற்றி எதுவுமே சொல்ல முடியாமல் விலையை பற்றி மட்டுமே முகவர் அனைத்து விஷயத்தையும் சொல்லிடுவார். இப்படிப்பட்ட பொருளை வாங்குறது ஈஸியாக வாங்குவாங்களா? இன்னொரு விஷயம், இறப்பு சம்மந்தப்பட்ட பேச்சு. அதாவது எல்ஐசி ஏஜென்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பல பேர் அந்த காலத்தில் கிராமத்தில் எல்ஐசி ஏஜென்ட் வீட்டுக்கு வந்தாலே ஆகாதுன்னுவாங்க. ஏன்னா எமனே வந்து வீடு தேடி வர மாதிரி வந்துடுவார். ஸோ அதனால பாலிசி போட்டால் அபசகுனம், பாலிசி போட்டால் செத்து போயிடுவாங்க, இதெல்லாம் கூட ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. நானே எல்ஐசியில் 33 வருஷம் முன்னாடி சேர்றப்போ இந்த பேச்செல்லாம் கூட கிராமப்புறங்களில் அடிபட்டது. ஏன்னா அந்த சப்ஜெக்டே அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருட்டுனாலே ஏற்படுற நஷ்டத்தை ஈடு செய்யும் காப்பீட்டுக்கு பேர் தெஃப்ட் இன்சூரன்ஸ். அதே போல் நெருப்புனால ஏற்படுற நஷ்டத்தை ஈடு செய்யும் காப்பீட்டுக்கு பேர் ஃபயர் இன்சூரன்ஸ். எல்ஐசி ஏஜென்ட்டு இல்லை எல்ஐசி ப்ராடக்ட்டு எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறது இல்லை ஈடு செய்கிறதுனா, சாவிலிருந்து, இறப்பிலிருந்து. சரியாக சொல்லப்போனால் நம்ம பிஸ்னஸ் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, 210 பேர் பண்ணுற பிஸ்னஸுக்கு பேர் டெத் இன்சூரன்ஸ் தான். சும்மா வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1867ஆம் ஆண்டு ஆயுள் காப்பீடு என்ற வணிகம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகள் தொடங்கும் பொழுது டெத் இன்சூரன்ஸ் தான் பேர் வச்சு தொடங்கினாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் விற்பனை ஆகலை. ஏன்னா பிஸ்னஸ்னுடைய ஃபயர் இன்சூரன்ஸு சேலாச்சு, மெரின் இன்சூரன்ஸு சூப்பராக சேலாச்சு, தெஃப்ட் இன்சூரன்ஸு அதை விட சூப்பராக சேலாச்சு. ஆனால் டெத் இன்சூரன்ஸ் மட்டும் சேலே ஆகலை. அப்புறம் எல்லா கம்பெனி எம்டியும் சேர்ந்து உட்காந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இது எதனால சேல் ஆகலைன்னா, எல்லாரும் சொன்னாங்க பேரே டெத் இன்சூரன்ஸு. இப்போ ராஜகோபாலன் சார் போகிறாரு,
ஒரு கதவை தட்டி வீட்டுக்குள்ள, குட் மார்னிங் சார், ஐ எம் ராஜகோபாலன், டெத் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃப்ரம் டெத் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்ன வரவேற்பு எப்படி இருக்கும்? ஆனா உண்மையை சொல்ல போனா அதுதான் நம்ம செய்யற வணிகம். வணிகத்து பேரை வந்து 1868ஆம் ஆண்டு மாற்றி விடப்பட்டு டெத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்க, லைஃப்னாங்க. சரி, லைஃப் இன்சூரன்ஸ்னு பேர் வச்சுடலாம் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பேரை மட்டும் நம்ம முன்னோடிகள் வச்சிருக்கல பாசிட்டிவ் மைண்டடானா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த டிஸ்கஷன்லயே இருக்க மாட்டோம். True, true. ஏன்னா விற்பனைங்கிறது அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இறப்பு சம்மந்தப்பட்ட பேச்சு யாருமே விரும்ப மாட்டாங்க. நாமளுமே எல்லாம் இப்போ வெவ்வேறு வகையில் பேசுகிறோம். சார், ஒருவேளை நானே அந்த பாலிசியை போட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க அப்படின்னு தான் முகவர் பேசுவார். ஏன்னா டெத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்போ வாய்ப்பாளர் நினைப்பார், யோ நீ யாருடைய டெத்தை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும்யா அப்படின்னு. ரகசியமாக எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்ஜெக்ட் ஆனால் யாருக்குமே பிடிக்காது. குறைந்தபட்ச விழிப்புணர்வு நம்ம நாட்டில் இதை பற்றி அந்த அளவு விழிப்புணர்வு இருக்கான்னு தெரில. சைனாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விழிப்புணர்வு இருக்குது. மேலை நாடுகளில் கூட அந்த அளவு இல்லை. அதுதான் உண்மை. ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து இந்த காப்பீடை வந்து இத்தனை ஆண்டுகள் சேமிப்புன்னு சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். சேமிப்பை பொறுத்தவரையில் ஒரு சில கருத்துக்கள், ஏன்னா இதுவும் நமக்கு தெரிஞ்சாகணும். சேமிப்பு என்றால் என்ன? சேமிப்பு என்றால் சராசரி மனிதன், உங்களை என்ன மாதிரி இல்லை ஒரு லேமன் நினைக்கக்கூடியது என்னன்னா, எவ்வளோப்பா சேர்க்க முடியும் மாசத்துல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சம்பளத்துல இருந்து செலவை குறைச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சேமிப்புன்னு சொல்லிடுவார். சுருக்கமாக சொல்லப்போனா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு Savings. சேமிப்பு அப்படின்னு சொல்லுவார். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இதுதான் சராசரி மனுஷனுக்கு சேவிங்கை பற்றி தெரிஞ்சது. ஆனால் இப்படிலாம் இருந்தால் சராசரி மனுஷன் ஏழையாக தான் மாறுவான். ஏன்னா சேமிப்புங்கிறது திட்டமிட்டு சேமிப்பு இல்லை என்றால் அது சேமிப்பே அல்லங்கிறது வாரன் பஃபெட் போன்ற வல்லுநர்களுடைய கருத்து. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாரன் பஃபெட்டுங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா சேமிப்பு பற்றி? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்கிறது பழைய ஃபெயிலியர் ஃபார்முலான்றார். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேமிப்பு கிடையாது. இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு மிச்சம் அப்படின்றாரு. வெறும் மிச்சம் இருக்கிறத வந்து நீ சேமிப்புன்னு சொல்ற, அது சேமிப்பே கிடையாது. சேமிப்பு என்பது என்னவென்றால் திட்டமிட்டு சேமித்து வைப்பது தான் சேமிப்புன்றார். அவர் என்ன சொல்றாரு, இன்கம்ல இருந்து சேமிப்பை முதல்ல ஒதுக்கி வை, மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணு. ஸோ திட்டமிட்டு சேமித்து வைப்பது தான் சேமிப்பே தவிர செலவு போக இருக்கிற மிச்சம் வந்து மிச்சம்தான் தவிர சேமிப்பு கிடையாதுன்றாரு. இது வந்து நம்ம வாய்ப்பாளர்களுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து கூற வேண்டிய ஒரு கருத்து. அதே போன்று இன்னும் சில நம்ம ப்ராடக்டை பற்றி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம போக்குறதுக்கு சில சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். என்னன்னா எல்லா வாய்ப்பாளருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு கருத்து தான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆயிரங்கள் மதிப்புள்ள நமது மொபைல் அல்லது சில ஆயிரங்கள் மதிப்புள்ள நமது மொபைலுக்கு ஸ்க்ரீன் கார்டு வாங்குகிறோம். அந்த மொபைலை காப்பாற்றி வைக்கிறதுக்கு ஸ்க்ரீன் கார்டு, அதுவும் ஒரு வகையான இன்சூரன்ஸு. ஆனால் பல கோடி மதிப்புள்ள நமது ஆயுள் மீது இன்சூரன்ஸ் எடுக்க தயங்குறோம். அது எப்படி பல கோடி மதிப்பு அப்படின்னா, இன்கம்மை பொறுத்து தான் மதிப்பு. எப்போவுமே இன்கத்தை பொறுத்து தான் ஹியூமன் லைஃப் வேல்யூங்கிறது அனைவருக்கும், நம்ம முகவர்களுக்கும் சரி, மற்ற ஆயுள் காப்பீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சில பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணி கேட்பாங்க, எப்படி சார் என் லைஃப் வந்து பல கோடின்றீங்க அப்படின்னா, ரொம்ப ஆர்கியூமெண்டேட்டிவ் பீப்புளுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுவேன், ஏப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய 2 கண்ணு அதை டொனேட் பண்ணுங்களேன், சேல் பண்ணி டொனேட் பண்ணுங்க. ஒவ்வொரு கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி கிடைக்கும். உங்களுடைய கிட்னிஸை டொனேட் பண்ணுங்களேன், ஒவ்வொரு கிட்னி டொனேஷனுக்கும் இன்னைக்கு 5 கோடி மதிப்பு. அதே போல் உங்களுடைய பிளட்டை டொனேட் பண்ணிங்கன்னா அதுக்கு சில லட்சங்கள் மதிப்பு. ஹார்ட்டை டொனேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பல லட்சங்கள் மதிப்பு. இதை மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்டியும் நீங்கள் டொனேட் பண்ண அதனுடைய நம்ம வந்து 15-20 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தோடு நடந்து போயிட்டுருக்கோம்
தெருவில். ஆனால் நமக்கே அந்த உணர்வு கிடையாது. இப்படிப்பட்ட பல கோடி மதிப்புள்ள நம்ம லைஃபு, நம்ம பாடி, அதே போல் நம்மளை இழந்து விட்டால் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய நஷ்டம் எப்படிப்பட்ட நஷ்டம், அதை கோடிகள்லேயே மதிப்பிட முடியாதது. அப்படிப்பட்ட கோடி மதிப்புள்ள நம்ம லைஃபுக்கு, நம்ம பாடிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, கோவிலுக்கு போகிறவங்க வந்து காலணி காப்பகம், கோவிலுக்கு வெளியில் செருப்பை பாதுகாக்கிறதுக்கு ஜோடிக்கு 5 ரூபாய் இல்லை 10 ரூபாய் கொடுக்குறோம். சப்போஸ் அதை வந்து அவங்க ஃப்ரீ தான்னு இருக்குது கோவிலுக்கு வெளியில், ஆனாலும் அவன் பாவம் செருப்பை எடுத்து கொடுக்குறான், டோக்கன் எடுத்து கொடுக்குறான், அவனுக்கு அது ஜோடிக்கு ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுக்கறது வழக்கம்தான். ஏன்னா அந்த காலனி காப்பகத்தில் விடாமல் வெளியில் எங்கேயாவது சும்மா வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி கும்பிட்றப்போ உங்களுக்கு ப்ரேயரே என்ன இருக்குன்னா, கடவுளே வெளியில் இருக்கிற என்னுடைய செருப்பு பத்திரமா அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரேயர்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் காப்பகத்தில் கொடுத்துட்டு வரீங்க, 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ க்யூவை பொறுத்து நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வரீங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு போகிறீங்க 5 ரூபா கொடுத்து திருப்தியாக. அதாவது நம்ம பழைய இத்து போன செருப்புக்கு 1 மணி நேரம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 5 ரூபாயோ 10 ரூபாயோ கட்டுறோம். சூப்பர் பாயிண்ட். அப்படிப்பட்ட ஒரு காலணி காப்பதுக்கு பழைய இத்து போன செருப்பு கொடுக்குறப்போ நம்ம வாழ்க்கை என்ன அதை விட கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தத்துவம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற வாய்ப்பாளர்கள்ட்ட என்ன வேணால் சொல்லலாம். மின்சாரம் போய்விட்டால் வீட்டில் வெளிச்சம் வேண்டும். ஸோ இன்வெர்டர் முன்னெச்சரிக்கையாக வாங்கிடுறோம், சார்ஜபிள் லைட்டு வாங்குகிறோம், கேண்டில் வாங்குகிறோம், இன்னும் பல செலவுகள் பண்ணுறோம். ஆனால் குடும்பத்து விளக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஏற்பாடு? இன்சூரன்ஸ் ஒன்று தான் இன்வெர்டர். இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறோன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜோசியர் சொல்கிறத மந்திரம் மாதிரி நம்புகிறோம். கைரேகை பார்க்குற ஜோசியர், கிளி ஜோசியர்கிட்டலாம் போய் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஆனால் உறுதியாக ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு லாஜிக்காக சொல்கிற முகவரை நம்ம வந்து புறக்கணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பாளர்களுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸு ஃபார் பர்ச்சேசிங் அவர் ப்ராடக்ட். நம்ம விற்பனை பொருளை பொறுத்தவரையில் அதனுடைய குவாலிட்டிஸ் ஏற்கனவே அதுக்காக தான் விற்பனைக்கு தனி வகுப்பே. பொருளை முன்னாடி வச்சு விற்பனை பண்ணுறதுனா டேம் ஈஸி. முகவர் வந்து எதை விற்பனை செய்கிறார்? முதலில் முகவர் தன்னுடைய நம்பகத்தன்மையை விற்பனை செய்கிறார். நான் வந்து என்ன நீங்கள் நம்பலாம், அதை வந்து நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன், நான் உங்களுக்கு நண்பர், அதை வந்து புரிய வச்சிட்டார்னா தன்னை விற்பனை செய்து கொள்வதில் வெற்றி அடைந்து விட்டார். அடுத்தது நிறுவனத்தினுடைய பலத்தை, எல்ஐசியினுடைய அருமை பெருமை, எல்ஐசி கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் எல்ஐசி பற்றிய ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே சொல்லலாம், கேரண்டி. அப்புறம் வாய்ப்பாளரின் நிதிநிலை திட்டத்தை விற்பனை செய்கிறார். எந்த வாய்ப்பாளரும் தன்னுடைய நிதிநிலை திட்டம் என்ன அப்படிங்கிறத அவர் என்றைக்குமே பிளான் பண்ண மாட்டார். எல்லாம் காற்றுல இருக்கும். ஒரு காலத்தில் வந்து வீடு கட்டணும், சொந்த வீடுன்னு ஒன்று இருக்கணும்ப்பா, எப்போ என்ன அது தெரியாது, ஆனால் இருக்கணும். பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், ஜாம்னு நடத்தணும். பையனுக்கு வந்து வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும். இதெல்லாம் திட்டம் இருக்கும், ஆனால் கான்க்ரீட்டாக எதுவுமே இருக்காது. எப்போ எப்படி எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சேமித்து வைத்து எவ்வளோ முதலீடு எதுவுமே இருக்காது. முகவர் எடுத்து சொல்கிற வரைக்கும் அது வந்து ஃபோக்கஸில் வராது. அதே போல் தன்னுடைய தன்னம்பிக்கை, அதாவது இந்த பொருள் தான் சார் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட், உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு முகவர் எடுத்து சொல்லுவார். இன்னொன்று வாய்ப்பாளருடைய குடும்பப்பற்று. அதாவது குடும்பத்தை வந்து நேசிக்கிறியா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஈஸியாக நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 30 வருஷம் தாண்டி கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர குடும்பப்பற்று அனைவருக்கும் இருக்குது. ஆனால் அதை கூட வந்து தெளிவுபடுத்துறது முகவர் தான். நான் வந்து இதுக்கும் எந்த ஹை சேல், ஹை நெட்வொர்க் சேல்னு போகிறப்போ கேட்குறது உண்டு நான், சார் ஒரு வாரம் நீங்கள் ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க, மனைவிட்ட எவ்வளோ பணம் கொடுத்துட்டு போகலாம்? என்னப்பா ஒரு 10-15,000 கொடுக்கலான்னு. சரி, ஒரு மாதம் உங்கள் அண்ணனை பார்க்க போகிறீங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் ஏற்பாடெலாம் நீங்கள் கவனிக்கணும், பாம்பே போகிறீங்க, அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுத்துட்டு போகலாம் மனைவிக்கு? அப்போது அவர் கொஞ்சம் யோசித்து என்ன ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுத்துட்டு போகலாம். சரி, வெளிநாட்டில் அதுவும் கல்ஃப் நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடச்சிது, ரமதான் மாதத்தில் தான் உங்களுக்கு லீவு கிடைக்கும்,
15 நாள் கிடைக்கும். ஆனால் 1 வருஷம் அங்கேயே தான் இருக்கணும். நல்ல சம்பாத்தியம் வரப்போகுது. அப்போ குடும்பத்தில் எவ்வளோ மனைவிட்ட கொடுத்துட்டு போவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு என்ன ஒரு 15-20 லட்சம் கொடுக்கலான்னு. கடைசி கேள்விலாம் அவரை அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கேள்வி. கடைசி கேள்வி என்னோடது என்ன இருக்குன்னா, நிரந்தரமாக உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஒன் வே டிக்கெட் வாங்கி சொர்க்கத்துக்கு போனால் அப்போ எவ்வளோ விட்டுட்டு போகலாம் மனைவிக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போதான் இருக்கிறதுலே பெரிய ஷாக் அவருக்கு வரும். வர வேண்டும் என்பது தான் நம்ம நோக்கமும். அதற்கு பிறகுதான் அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி இப்படிப்பட்ட தொகையை யோசிப்பது அப்பொழுதுதான். இல்லை என்றால் முகவர் சாதாரணமாக எவ்வளோங்க உங்களால் மிச்சப்படுத்த முடியும்னா 20,000 மாதத்துக்கு மிச்சப்படுத்த முடியும்னா அவன் 5,000ன்னு சொல்லிட்டு போவான். அதனால தெளிவான ஒரு இது இல்லாமல் அண்டர் இன்சூரன்ஸை பண்ணிட்டு வந்துடுவோம். ஏதோ கிடைச்சா போதும்னு. அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஸோ குடும்பத்தை நேசிப்பது அப்படிங்கிறது, குடும்பத்தை நேசிக்காதவர்கிட்ட நம்ம பாலிசியே போட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எல்ஐசிக்கு ஃபுல் ஃபார்மே நான் லவ் இஸ் கம்பல்சரின்னு வச்சுருக்கேன். ஏன்னா குடும்பத்தின் மீது பற்று இல்லாத நபருக்கு பாலிசியே போட முடியாது. ஒரு முகவர் ஒருவருக்கு பாலிசி எடுக்க வேண்டும் என்றால் லவ் இஸ் கம்பல்சரி. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம் எல்ஐசி. அதாவது குடும்பத்தின் மீது அவருக்கு அன்பு, அபிமானம், பற்று இருக்கவே வேண்டும். பிரஸ்டீஜ் கூட அப்படிதான் சேல் பண்ணாங்க. இறுதியில் தான் விற்பனை பொருளை விற்பனை செய்கிறார். விற்பனை பொருள் வருவது கடைசியில் தான். முக்கியமான விஷயம். ஸோ முதலில் தன் நம்பகத்தன்மை, அடுத்தது நிறுவனத்தின் பலம், அடுத்தது நிதிநிலை திட்டம், அடுத்தது தன்னம்பிக்கை, அடுத்தது குடும்ப பற்று, இறுதியில் விற்பனை பொருள். எல்ஐசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை மற்ற கம்பெனின்னா இப்போ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சார் இந்த கம்பெனி ப்ராடக்ட் நான் இப்போ போட்டுருக்கேன், இதை பற்றி சொல்லுங்கள் சார்னுவாங்க. இதை மாதிரி எல்ஐசியில் ஏதாவது இருக்கான்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நேராக அந்த கம்பெனியே ஒரு அடி அடிச்சிருவோம். ஏன்னா ஐஆர்டிஏ ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது கூகுளில் போய் IRDAI.org அப்படின்னு சொல்லி தட்டினீங்கன்னா ஆண்டறிக்கையெல்லாம் முன்னாடி வரும் அவங்களோட வெப்சைட்டில். போன 25 வருஷமா 26 வருஷமா 1999 முதல் ஆண்டறிக்கைகள் இருக்கின்றன நெட்டில். அதில் மற்ற கம்பெனி ப்ளஸ் எல்ஐசியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இத்தனை ஆண்டுகள், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அப்புறம் அவர்கள் செலுத்திய தண்டனை தொகை மற்றும் அபராத தொகை, இந்த எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். ரிப்போர்ட் 168லேருந்து 250 பேஜ் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டு ரிப்போர்ட்டை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட்டு. பட் இதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசி நிறுவனத்தை தவிர மற்ற எந்த நிறுவனமும் தொடர்ந்து லாபத்தை சம்பாதிக்கவில்லை. எல்ஐசி நோக்கம் லாபம் சம்பாதிப்பது அல்ல, ஆனால் எல்ஐசி தான் லாபத்தை தொடர்ந்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறது சென்ற 70 ஆண்டுகளாக. மற்ற கம்பெனி எல்லாமே 7 ஆண்டு நஷ்டம், 30 ஆண்டு அதாவது 20 ஆண்டு நஷ்டம், அப்படிலாம் 15 ஆண்டு நஷ்டம், 10 ஆண்டு நஷ்டம்லாம் இருக்குது. ஆனால் எப்படியோ பணத்தை போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா குளோபல் பிளேயர்ஸ். இந்திய நாட்டில் நஷ்டம் இருந்ததுன்னா அமெரிக்க நாட்டில் இருக்கிற லாபத்தை வச்சு அவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். கடை மூட மாட்டான். இந்தியாவில் எவ்வளோ முடியுமோ ஓட்டி பார்ப்போம். எல்ஐசி மட்டும்தான் ஒரே நிறுவனம் தொடர்ந்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அருமையான நிறுவனம். அது தவிர அபராத தொகைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3-4 வருஷம் முன்னாடி கோட்டக் மஹிந்திரா 45 லட்சம் கட்டினாங்க அபராதம். எஸ்பிஐ லைஃப் ஒரு 15 லட்சம் கட்டினாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் 10-15 லட்சம் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்ஐசி ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா சென்ற 26 ஆண்டுகளாக ஐஆர்டிஏக்கு ஒரே ₹1 நஷ்டத்தையும் செலுத்தாமல் இருக்கும் நிறுவனம். ஸோ இதெல்லாம் நம்ம எல்ஐசியினோட அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கணும். எல்ஐசியோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது தேசப்பற்று இருக்கிறவங்க எல்ஐசியை தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரே இன்சூரன்ஸ் நிறுவனம் எல்ஐசி தான். அதாவது ரோடு, ஹைவேஸ் பில்டிங், எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இரிகேஷன் ப்ராஜெக்டு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான். சுற்றி நம்ம திரும்பி பார்த்தோம்னா எல்ஐசினால தான் நம்ம எல்லாமே வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி நன்றாக நாம் இருப்பதற்கு காரணக்கர்த்தா எல்ஐசி மட்டும்தான். ஸோ எல்ஐசி ஆனுவல் ரிப்போர்ட்டையும் படிக்கலாம். அதை தவிர எல்ஐசியோடைய மேனேஜிங் டைரக்டர், சிஎம்டி, சேர்மன் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அவங்களது நிறைய கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸும் நல்ல ஒரு சோர்ஸ். ஆயுள் காப்பீட்டினால் மட்டும் பூர்த்தியாகும் தேவைகள்.
அதாவது இந்த தேவைகளை வேறு எந்த கருவினாலையும் பூர்த்தி செய்ய முடியாது. குடும்ப பாதுகாப்பு, நீண்டகால சொத்தை உருவாக்குவது, குழந்தையின் உயர்கல்வி, பெண்ணின் திருமணம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக லோன் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கறது, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் போன்றது இருக்குது. ஹெல்த் பாலிசிஸ் கூட ஒரு காலத்தில் இருந்தது, திரும்பியும் வரலாம். ரிட்டையர்மெண்ட், ஓய்வூதியம், தனக்கும் சரி மனைவிக்கும் சரி. இந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ போஸ்டல் மூலமாகவோ சாரி ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ எதுவுமே ஏற்பாடு செய்ய முடியாது. இந்த நீண்டகால திட்டங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவை, சராசரி இந்தியர் அனைவருக்கும் தேவையான ஒரு இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கருவி ஆயுள் காப்பீடு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பல பேருக்கு இதை சொல்ல தெரியாது. யாரையுமே நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டேன், சூப்பராக லக்கு அடிச்சது பாருங்க, அதை வச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படிலாம் யாருக்கிட்டையும் நீங்கள் கேள்விப்படவே முடியாது. ஸோ எல்ஐசி மூலமாக மட்டும்தான் எல்ஐசி பாலிசி மூலமாக மட்டும்தான் பூர்த்தி செய்யப்படக்கூடிய தேவைகள் இவை. ரெண்டாவது சிறப்பு என்னவென்றால் அனைத்து சராசரி இந்தியருக்கும் வரக்கூடிய தேவைகள் இவை. வெவ்வேறு வயதில் வரும். அதாவது வேலையில் சேர்ற போது, நான் சைல்டாக இருக்கிற போது சைல்டு பாலிசி சேமிப்பு திட்டம், வேலைக்கு சேர்ற போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு, இன்னும் நான் 25லேருந்து 45 வயதுக்கு உட்பட்டு ஹை ரிட்டர்ன் வேணுங்கிற போது ஒரு யூலிப்பு, 45க்கு அப்புறம் ஏதாவது ஹவுசிங் லோன் அது இதுன்னு வரப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் மிக்ஸ்டு அப்புறம் பல பாலிசியை கம்பைன் பண்ணிக்கலாம். இன்னும் 50-55 தாண்டுறப்போ பென்ஷன் பாலிசி. ஸோ எல்லாம் அந்தந்த வயதை பொறுத்து நமக்கு தேவைகள் ஏற்படுகின்றன, தேவைக்கு ஏற்றவாறு. ஸோ ஒரு சராசரி இந்தியனின் நிதிநிலை தேவைகள் இவை. இது எல்லாருக்கும் வரக்கூடிய தேவைகள் தான். இதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கருவி எனக்கு தெரிந்து சென்ற 33 ஆண்டுகளாக நான் பார்த்தது ஆயுள் காப்பீடு மட்டுமே, ஆயுள் காப்பீடு மட்டுமே, ஆயுள் காப்பீடு மட்டுமே. வேண்டான்னு சொல்கிறவங்க அவங்க. இது இவங்க வாய்ப்பாளருடைய நேச்சரை பொறுத்து, விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக். சில பேர் கண்ணால் பார்த்து சில விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற படத்தை, நீங்கள் காட்டுற படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் எல்ஐசி ப்ரோஷர் கூட அழகாக ஒரு குடும்பம், அவங்க பந்து விளையாடுற மாதிரி, சைக்கிளில் ஒரு குடும்பம் போகிற மாதிரி, அப்பா அம்மா ஒரு பொண்ணு பையன், இப்படிலாம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா சில பேர் அதை பார்த்து அதனுடைய கலரை பார்த்து ரெட்டு, எல்லோ, ப்ளூ, இந்த ஸ்டாண்டர்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட கலரில் இருக்கிற சில போஸ்டர்ஸு, மிக்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டர்ஸு, அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் உண்டாக்குற போஸ்டர்ஸை பார்த்து அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. மற்றபடி விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் விஷுவல் மூலம் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டு. அவங்க எப்போவுமே உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற போது என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரோச்சரை கொஞ்சம் காட்டுங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதை பார்க்கணும்னு சொல்கிறவங்க விஷுவல் தான். ஆடிட்டரி எப்படின்னா பெரும்பாலும் காதால் கேட்டு, சார் நீங்கள் அதெல்லாம் விடுங்க, ப்ரோச்சர் நீங்கள் சொல்லுங்கன்னுவாங்க. நோட்டு புஸ்தகத்தை எடுத்து அவங்க கண்ணு முன்னாடி இல்லை காகிதத்தை காட்டினீங்கன்னா, இல்லை அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன்னுவாங்க. அவங்க ஆடிட்டரி, அதாவது காதால் கேட்டு அதிகமாக புரிந்து கொள்பவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா தலை ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ, நீங்கள் ஏதாவது பேசின்னு இருக்கிறப்போ, உத்து கவனிக்கிறப்போ இடது பக்கமாகவோ பெரும்பாலும் அல்லது வலது பக்கமாக கூட அவங்க தலை சாஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஆடிட்டரி இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது வகைப்பட்டவங்க கினஸ்தட்டிக். கினஸ்தட்டிக்னா பார்க்கறது கேட்கறதுலாம் விடுங்க, நீங்கள் சொல்கிறத விடுங்க, நீங்கள் கணக்கு போட்டு காட்டுங்க, நான் அந்த கணக்கு போட்டு பார்க்குறேன். ஸோ அவங்க இப்போ பெரும்பாலும் எப்படின்னா, நீங்கள் போட்ட கணக்கையும் உத்து கவனிப்பாங்க, தானும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துப்பாங்க, எவ்வளோ கட்டினா எவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி நபர்கள். ஸோ இவங்க யார் எவ்வகைப்பட்டவர்னு தெரிந்து கொண்டு நம்ம அதுக்கேற்றவாறு கேன்வாசிங் அவங்ககிட்ட பண்ணோம்னா சூட்டபிளாக இருக்கும். உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா ப்ரோஷரையும் காட்டணும், நீங்கள் பேசுகிறதும் நல்லா பேசணும், கான்ஃபிடென்ட்டாக லவுட் வாய்ஸில் ஃபர்மாக பேசணும். அதே போல் நீங்கள் கணக்கு போட்டு காட்டுறதும் ரொம்ப தெளிவாக காட்டணும். ஸோ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஏதாவது ஒன்றில் அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவார். 3 வகையான சாய்ஸ் கஸ்டமர் கையில் உண்டு. முதல் சாய்ஸ் என்னன்னா,
நீங்கள் சொல்கிறத மொத்தம் கேட்டுட்டு எல்ஐசி பாலிசியாக வேணாயா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்க்கு போயிடலாம், இல்லை பேசாமல் தங்கம் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருந்தா அது வாங்கிக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கு போயிடலான்னு முடிவு. ஸோ நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இந்த ஒரு முடிவுக்கு அவர் வரலாம். அடுத்தது, இது நம்ம சாதகமான முடிவு இல்லை, பட் வரலாம். ரெண்டாவது முடிவு, நீங்கள் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு சரி எல்ஐசி பாலிசி வேணாம், ஆனால் இன்சூரன்ஸ் மற்ற கம்பெனி இருக்கே அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மூணாவது சாய்ஸ் என்னன்னா, நீங்கள் சொல்கிறத மொத்தம் நீங்கள் உங்கள் கடமைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு வேற இடத்துலையும் வாங்காமல் வேற இடத்துல செலவும் பண்ணாமல் நிம்மதியாக உட்காந்துருப்பாங்க எதுவுமே பண்ணாமல். இதுதான் பெரும்பாலான கஸ்டமருக்கு பிடிச்ச சாய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு முடிவெடுத்து எதுலையாவது இறங்கினா அதுக்கு வந்து அது வந்து மூளைக்கு வேலை. மூளைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது என்னன்னா, ஏதோ அவர் ஏஜென்ட்டை அவர் கடமை சொல்லிட்டு போகிறாரு, நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். ஆனால் நமக்கு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை. சாதகமாக இருப்பது நாலாவது சாய்ஸ் தான். அவர் நாம் சொல்வதை கேட்டுவிட்டு நம்மிடம் பாலிசி எடுக்க வேண்டும். ஆனால் இந்த மூணு சாய்ஸ் அவர்கிட்ட இருக்குங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். மூளையின் 3 நிலைகள். 5 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம மூளை வந்து ரெப்டைல் பிரெயினாக இருந்தது. அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அதில் 3 பர்சனாலிட்டி, எல்லாரையும் பாதித்த பர்சனாலிட்டி என்னன்னா அன்னியன் தான். அதுதான் ரெப்டைல் பிரெயின், ஃபைட் ஆர் ஃப்ளைட். அதாவது தன்னை விட, அதாவது டைனோசர் காலம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் வாழும் பொழுது பேனா மூடிய அளவு தான் அதுகளுக்கு மூளை. உடம்பு எவ்வளோ பெருசுன்னு தெரியும். தன்னை விட சின்ன மிருகம் வந்ததுன்னா அதை அடித்து சாப்பிட்ரும், தன்னை விட பெரிய மிருகம் வந்ததுன்னா தப்பிச்சு ஓடும். அதை தவிர அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த புதிய மூளை, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வேணும்னு வந்த மூளை வந்து மேமல். அந்த மேமல் என்னன்னா, அதாவது டைனோசரை விட வித்தியாசமானது. டைனோசருக்கு என்னன்னா, தன்னுடைய குட்டியை போச்சுனாலும் அதை பிடிச்சு சாப்பிட்ரும். ஏன்னா தன்னுடைய குட்டி தன்னுடைய குஞ்சுங்கிறதுலாம் தெரியாது. எமோஷனுங்கிறது இல்லாத ஒரு ஜென்மம் அது. பிறகு மேமல் வந்து தன்னுடைய ரகம் எது வேற ரகம் எதுன்னு வந்த மேமல் வந்து நாய், பூனை, எலி, அப்புறம் யானை, திமிங்கிலம். அதாவது தன்னுடைய குட்டி என்னன்னு தெரியும், யாருன்னு தெரியும். யானை தன்னுடைய குட்டியை எப்படி பத்திரமா பார்த்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். குரங்கு தன்னுடைய குட்டி, கங்காரு தன்னுடைய குட்டி, அப்புறம் இன்னும் பூனை தன்னுடைய குட்டியை எப்படி பத்திரமா கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுலாம் எல்லாரும் தெரியும். எல்லாமே மேமல் தான். ஸோ அந்த மேமல் பிரெயின் வந்து எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு மூளை. ரெப்டீலியன் வந்து ரைட் சைடில் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான், அந்த க்ஷணம் தோணக்கூடிய ஒரு இது. மேமல் பிரெயினுக்கு பேர் லிம்பிக் சிஸ்டம்னு பேர், எமோஷன். இந்த 2 மூளைகளும் சேர்ந்து இவைகள் ஓல்டு பிரெயின்னு சொல்லுவாங்க, பழைய மூளை. இந்த பிரைமேட்னு சொல்லி வந்த புதிய மூளை வந்து நியோ கார்டெக்ஸ். அதாவது லாஜிக்கு, கணக்கு, எவ்வளோ கட்டினா எவ்வளோ வரும், சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, முன்னாடி என்ன நடந்தது அப்புறம் என்ன நடக்க போகிறது, நிதிநிலை திட்டமிடுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமேட்டில் தான் வரும். இந்த மூளை வந்து ஜஸ்ட் ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தது. அது என்ன சார் ஜஸ்ட்ன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மற்ற மூளைகளை கம்பேர் செய்யும்போது இது புதிய மூளை. ஸோ மேமல் அண்ட் ரெப்டைல் பிரெயின், லிம்பிக் சிஸ்டம் அண்ட் ரெப்டிலியன் காம்ப்ளெக்ஸ் பழைய மூளைன்னு சொல்லுவாங்க. நியோ கார்டெக்ஸுங்கிறது புதிய மூளை. ஒரு நபரை சந்திக்கும் பொழுது முதலில் நம்மை சந்திப்பது அவருடைய ரெப்டைல் பிரெயினும் மேமல் பிரெயினும் தான். அதாவது ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட். இப்போ முகவராக நீங்கள் வந்துட்டீங்க, நாகரிகம் உங்களோட சண்டை போட முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும், இந்த ஆள் என்ன தலையை தடவி ஏதோ ஒன்று பணத்தை பிடிக்கிட்டு வந்திருக்கான். ஸோ ஃபைட்டு முடியாது, ஆனால் ஃப்ளைட்டு முடியும். எப்படியாவது ஏதாவது பேசி நான் இதை தள்ளி போட வேண்டும், அல்லது இன்சூரன்ஸு செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது செய்தாலும் ஒரு குறைந்த தொகையை போட்டு தப்பித்து கொள்ள வேண்டும். இதுதான் பெரும்பாலும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பாளருக்கு இருக்கிற இது. ஏன்னா அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி வேலை பார்த்த ஒரு ரூரல் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்புக்குளம்னு ஒரு ஏரியா.
அங்கே பார்த்தீங்கன்னா பழைய வீடுங்க இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அதாவது 3-4 வருஷம் முன்னாடி 3-4 வருஷமாக பாலிசி போடுறதுக்கு டிஓ ட்ரை பண்ணுறாரு, ஏஜென்ட் ட்ரை பண்ணுறாரு. 2 பேரும் என்னை கூட்டின்னு போனாங்க. சார் இவர் நல்ல பணக்காரர் சார், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 lakhs போடுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் இவர் வந்து போட மாட்டேன்றார். அந்த காலத்தில் 2 to 3 lakhsனால் ரொம்ப பெரிய தொகை. ஸோ எப்படியாவது உங்களை கூட்டின்னு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. ஐயோ நீங்கள் போடாத போது நான் எப்படி போனால் போடுவேன். இல்லை சார் நீங்கள் வாங்க, உங்கள் கார்லாம் பார்த்து மேனேஜர் விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தா போட்டுருவாரு. அதுவும் நாங்கள் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே அப்படின்னாங்க. சரி போகலான்னு சொல்லி போனால், நேராக போனால் அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ வீட்டில் இல்லையா போகலான்னா, அதுக்குள்ளே ஏஜென்ட் வந்து சரி சார் இப்போ வீட்லேயோ இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இங்கே கொஞ்சம் 10-15 ரினியூவல் இருக்குது, கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு அவர் புறப்பட்டார். என்னை கூட்டின்னு வந்ததே அதுக்காக என்னமோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. சரி பரவாயில்ல, ஓகே டிஓவோட உக்காந்துருக்கேன். டிஓ என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருக்கார் சார் உள்ளன்னு. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னா, அவர் செருப்பு இருக்கு பாருங்க அந்த பக்கம்ன்றாரு. சரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், வரவே இல்லை. அப்புறமா அந்த அம்மா வந்தாங்க, சொல்லிட்டோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், போகிறதா இல்லைன்னு. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஒரு நீர்மோர் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு 4வது காஃபி போட்டு கொடுத்தாங்க, 4வது டிகாஷனில். எல்லாம் போட்டு சாப்பிட்டும் நாங்கள் போகலன்னு தெரிஞ்சதும், அவங்க வீடு பின்பக்கம் கொல்லைப்புறத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதுக்குள்ளேருந்து சத்தம் வந்தது. சரி 50,000க்கு போட்டுக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி வெளியில் வராரு மெதுவாக, கிணத்துக்குள்ளேருந்து படிக்கட்டிலேருந்து ஏறி. எதுக்கு சொல்கிறேன், விழிப்புணர்வு வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் என்னென்னா, இதை ஒரு வெற்றியாகவும் சொல்ல முடியாது, தோல்வியாகவும் சொல்ல முடியாது. ஆனால் மக்களுடைய விழிப்புணர்வு அவ்வளோதான் இருக்குது. நம்ம வந்து இந்த ரெப்டைல் பிரெயின் மேமல் பிரெயினை தாண்டி சென்றால்தான் ரீசன், லாஜிக்கு, கணக்கு எவ்வளோ கட்டினா எவ்வளோ வரும், இதுக்கு வந்து நம்ம போய் சேர முடியும். ஏன்னா முதலில் சந்திப்பது நம்மளே அந்நியன்தான். அந்நியனை சந்தித்து அவனை தாண்டி வந்தால் தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், பழைய மூளை அதை ரிசீவ் செய்து கொள்கிறது. அதே இன்புட்டு நல்லபடியாக ரிசீவ் செய்து கொண்டால் அது புது மூளைக்கு செல்லும் அளவு பழைய மூளை ஒத்துழைக்கிறது, கேட்டை திறந்து விட்டுரும். ஒருவேளை நம்ம கொடுக்குற இன்புட்டு பழைய மூளைக்கு ஒத்து வரல, அப்பொழுது நீங்கள் கொடுக்குற இன்புட்டு புதிய மூளை வரை செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் ரொம்ப சிம்பிள் சைக்கலாஜிக்கல். அதாவது பழைய மூளைங்கிறது எப்போ இதாகும்னா, நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா ட்ரெஸ் சென்ஸ். நல்ல அவங்களுக்கு சூட்டபிளான ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு செருப்பு, தலையை நல்லா வாரிக்கிட்டு, ஜீன்ஸு டிஷர்ட் போடாமல் சீரியஸாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, எப்போவுமே சிரித்த முகமாக நம்ம பேசி, பாலிசி போட்டாலும் போடலைனாலும் சிரித்த முகத்தை நம்ம மாற்றக்கூடாது. இப்படிலாம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் பாராட்டு. நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா போகிறப்போ வண்டி இருக்குன்னா அந்த வண்டியை பாராட்டிடுவேன், அவர் பேர் இருக்குன்னா பேரை பாராட்டிடுவேன். அந்த பேர் ஏதாவது கடவுள் பேர் இருக்கும், அந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு அதை பற்றி தெரிஞ்சுப்பேன், அதை பற்றி சொல்லுவேன். தெரியலன்னா அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதே போல் அவங்க சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை அவங்க கார் பின்பக்கமோ இல்லை வீட்டு சைட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. கார் பின் ஜன்னலில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அத்விதா அண்ட் சரண்னு சொல்லிட்டு போனால் டக்குன்னு, ஓ திஸ் இஸ் அத்விதாவா, வெரி நைஸ். வந்து பையன் வந்தால் திஸ் சரணா, சூப்பர்னு. அவங்க ஷாக் ஆகிடுவாங்க, எப்படி இவ்வளோ தூரம் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ருக்காரு அப்படி. ஏன்னா அது ஒரு விழிப்புணர்வு தான், எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்போ நாங்கள் உடனே அவங்க கார் பின்னாடி இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம், சார் அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுப்போம், எங்களுக்கு ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குதுன்னோம். ஸோ அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். பசங்க பேரை கூட தெரிஞ்சு வச்சுருக்காருப்பாரு அப்படின்னு. அதே போல் பசங்க நல்ல தண்ணியை கொண்டு வந்து நமஸ்தே அங்கிள், குட் மார்னிங் சொல்லி தண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுத்தா, அப்பா எவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க பசங்களை அப்படின்னு பசங்க வளர்த்ததை பாராட்டிடுவோம். வீடு சுத்தமாக இருக்குன்னா அதை பாராட்டிடுவோம். கர்டன்ஸ் சூப்பராக இருக்குது மேட்சிங் ஆனால் அதை பாராட்டிடுவோம். ஸோ எது எது கிடைக்குதோ அத்தனையும் பாராட்டிடுவோம். அதே பசங்க கொஞ்சம் சுட்டியாக நம்ம போனதும் நம்ம பேக்கை இழுத்து நம்மளை பின்னாடியிலேருந்து குத்தி இல்லை சேரை நகர்த்தி ஏதாவது படுத்தினாங்கன்னாலும், அப்பா சூப்பராக சுட்டி பசங்க, அவ்வளோ சூப்பராக சுட்டியாக இருக்கிற பசங்க தான் நாளைக்கு ரொம்ப கிரேட்டாக வரும்னு கூட பாராட்டிடுவோம். எப்படி நடந்தாலும் எப்படி வந்தாலும் நாங்கள் பாராட்டுறதுக்கு ரெடியாக வருவோம். அதே போல் ஸ்கூல் டீச்சரை சந்திக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்பப்பா உங்கள் கையில் தான் சார் ஃப்யூச்சரே இருக்குது. நாட்டினுடைய ஃப்யூச்சரே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி பீப்புள் தானே சார் அப்துல் கலாம் எல்லாம் உருவாக்குறாங்க.
அப்படின்னு தான் பாராட்டுவோமே தவிர, அனுபவம் இல்லாத முகவர் வந்து போனால் என்ன சொல்லிடுவாருன்னா, டீச்சரை பார்த்தா உங்கள் பாடு ஜாலி சார், 120 நாளைக்கு மேலே உங்களுக்கு லீவே கிடச்சிருது. சம்மர் ஹாலிடேஸ்னு 2 மாதம் லீவு, அது தவிர 30 நாள் ஏர்ன் லீவு. உங்களை மாதிரி ஃப்ரீயாக சம்பளம். அதாவது நம்ம பேசுறது வந்து எப்போவுமே ஃபேவரபுளாக இருக்கணும். டாக்டரை பார்க்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன சொல்லிவிடுவேன்னா, சார் பல பேரோட உயிரை நான் ரிஜிட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை சந்திக்க போனேன். அவர் வந்து 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனவர் 1.5 மணி நேரமாக வரல. ஆனால் 1.5 மணி நேரமாக நாங்கள் அந்த இடத்த விட்டு நகரல. கடைசியில் அவர் சாரின்னு கையை கழுவிட்டு வந்துட்டு க்ளவுஸ்லாம் எடுத்து போட்டு, சாரி சார் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் வந்துருச்சு சார் அப்படின்னாரு. ஐயோ சார், சாரி சொல்லவே தேவையில்லை சார். உங்களை மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, பல உயிர்களை தினம் தினம் காப்பாற்றுறவங்க, கடவுள் மாதிரி சார் பல குடும்பங்களுக்கு நீங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள சந்திச்சதே எங்களுக்கு பெருமை சார் அப்படின்னு சின்சியராக ப்ரைஸ் பண்ணிவிடுவேன் நான். இதே வந்து அதே டாக்டர் சில அனுபவம் இல்லாத முகவர், இங்கே சூப்பர் சார் ரிஜிட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மாதமே 10 லட்சம், அதை தவிர ப்ரைவேட் கிளினிக்கில் வேற போடுன்னு போடுறீங்கன்னு கேள்வி. ரொம்ப நிஜமாக பெரிய பலே ஆள் சார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எதை சொன்னால் பாலிசி வருங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஏன்னா அந்த ஓல்டு பிரெயின் வந்து நமக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாதான் எவ்வளோ கட்டினா எவ்வளோ வரும், எந்த பாலிசி நல்லது, எத்தனை காலம் கட்டணுங்கிறதுலாம் புது மூளை தான் ஆராய்ச்சி செய்யும். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்டு புது மூளை வரை செல்வதற்கு பாராட்டுதல் என்பது ஒரு முகவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு தேவை. தற்போதைய நிலைமை, நமது ஜனத்தொகை, இளைஞர்களின் எதிர்பார்ப்பு, அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவங்களே 40% இருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். முதியோர்கள் 2055, அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணு சொல்லிருக்குன்னா, இந்தியாவில் வந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களை விட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க 2055க்கு அப்புறம். ஸோ அவசரமாக இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக ஓல்டு பீப்புளோடைய தேவைகளுக்கு தயார் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 40% இளைஞர்கள்ங்கிறது அவங்களுக்கும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 55 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து 20% இருக்காங்க. 18 வயசுக்கு உட்பட்டவங்க 38% இருக்காங்க இந்தியாவில். ஸோ இவர்களுக்கு ஏற்றவாறு எல்லாரும் செயல்படுறாங்களே தவிர இன்சூரன்ஸ் முகவர் மட்டும் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இப்போ பாட்டா ஷோரூமில் 40% இளைஞர்களுக்கு ஸ்கூல் ஷூஸு எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டாங்க. பிக் பஸார் பார்த்தீங்கன்னா 5 மாடி கட்டடம், சரவணா ஸ்டோர் 5 மாடி கட்டடம், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் 5 மாடி கட்டடம். 3வது மாடி 4வது மாடி பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டு பாய் சைல்டுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பில்டிங்லேயே 40% வந்து இளைஞர்களுக்கு சில்ட்ரனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் போன 10-15 வருஷமாக சைல்டு பாலிசி பக்கம் நம்ம ஃபோக்கஸே முகவர்கள் பண்ணாதனால, எத்தனை 7, 8, 10 சைல்டு பாலிசி இருந்தும் ஃபோக்கஸ் பண்ணாதனால சைல்டு மார்க்கெட் போயிடுச்சு. அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா, இப்போ எல்லாரும் பசங்க வளர்ந்து இப்போ ஐடி செக்டாருக்கு வந்துட்டாங்க. எல்ஐசி பற்றிய ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாமலே போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 60% ஜனத்தொகையை நம்ம மறந்துட்டு உட்காந்துருக்கோம். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பல, ஏஐ இப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. உலகளாவிய மாற்றங்கள், உலகம் ஃபுல்லாக இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸை நோக்கி போயிட்டுருக்கு, மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் நம்ம யூலிப்பெல்லாம் சூப்பராக சேல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதோட ஒப்பீட்டை எளிதாக்குறதோட சேர்த்து விலை மீது ஃபோக்கஸ், ப்ரீமியத்தை பேஸ் பண்ணியே ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் சீப்பஸ்ட் ப்ராடக்டை தான் தேடி அலையிறாங்க. இதில் என்ன ஆகிடுது, எல்ஐசி பாலிசி தங்கம் போன்றது, மற்ற கம்பெனி இது பித்தளை போன்றது. அதுக்கு பித்தளைக்கு ஈடாக்கிடுது செயலி என்பது. ஹைடெக் என்விரான்மெண்ட்டில் கம்யூனிகேட் பண்ணுறப்போ ஒன்று நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா, செக்ரட்டரிஸு, வாட்ஸ்அப்பு, இமெயிலு, இது எல்லாமே வச்சு நம்மக்கிட்ட நேரடி சந்திப்பை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க வாய்ப்பாளர், அதுவும் யங்ஸ்டர்ஸு. டெக்னாலஜி மூலமாக இமெயில் மூலமாக அனுப்புங்க கொட்டேஷன்றாங்க. அவங்க ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணோன்னு வைங்க, பாலிசி வாங்க முடியாது. ஒன்லி திங் என்னென்னா, சேல்ஸை வந்து நம்ம மட்டும்தான் செய்யணுமே தவிர மிஷின் மூலமாக சேல் வந்து நடக்காது. ஒன்லி சேல்ஸ் இஸ் லெஃப்ட் டு தி இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இட் கேனாட் பி மெக்கனைஸ்ட்.
எத்தனை தான் வந்து அல்காரிதம் வந்தாலும், மிஷின் லேர்னிங், பிக் டேட்டாலாம் வந்தாலும், சேல் வந்து நம்ம தான் பண்ணி ஆகணும் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. நோ யுவர் கஸ்டமர், அதாவது வாய்ப்பாளரை பற்றி தெரிந்து கொள். அதாவது ஒரு டீச்சரு வந்து சாதாரண வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, புரிஞ்சுதா கோபால்னா புரிஞ்சிருக்கு டீச்சர்ன்றான். சரி வா கிளாஸ் வெளியே வான்னு சொல்லி இப்போ வந்து சொல்லு, நான் 10,000 ரூபாயை உங்கள் அப்பாட்ட கொடுக்குறேன், 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, 2 வருஷம் கழித்து அவர் எனக்கு என்ன திருப்பி கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. அவன் பையன் சொல்கிறான், எதுவும் கொடுக்க மாட்டாங்க டீச்சர், 0ன்னு. மறுபடியும் கேட்குறாங்க, டே உனக்கு புரியலடா கணக்கு, 10,000 ரூபா கொடுக்குறேன், 2 வருஷத்துக்கு கொடுக்குறேன், 10 வருஷத்து வட்டி, 10% வட்டி சேர்த்து வட்டியும் முதலுமா எவ்வளோ கொடுப்பார் உங்கள் அப்பா 2 வருஷம் கழிச்சு சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்றான். அவன் இல்லை டீச்சர் கொடுக்க மாட்டாருன்றான். பலார்னு ஒரு அடி, பெஞ்ச் மேலே நின்றுடா, கணக்கு பற்றி உனக்கு ஒன்றும் தெரிலன்றான். உடனே அப்படியே அழுதுகிட்டே இருக்கான், அழுதுகிட்டே பெஞ்ச் மேலே நிற்கிறான் பாவன் பையன். நின்றுக்கிட்டே சொல்கிறான், டீச்சர் கணக்கு பற்றி என்ன எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்றான். அதாவது அவன் அப்பா வந்து கொடுத்த பணத்தை யாருக்கிட்டையும் திருப்பி கொடுக்கறதில்ல. அதை தெரியாமல் வாய்ப்பாளரை புரிந்து கொள்ளாமல் டீச்சர் வந்து கணக்கை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்பாளரை தெரிந்து கொள்வது அவசியம். விற்பனையாளர் சந்திக்கும் ஆட்சேபங்கள் முக்கியமாக பல ஆட்சேபங்கள் இருக்கும். பிரதானமான ஆட்சேபங்கள் மூன்று வகைப்பட்டவை. ஒன்று, இன்சூரன்ஸ் தேவையில்லை. அதை சுற்றி வளைச்சு பல்வேறு பாஷையில் சொல்லுவான், ஆனால் தேவையில்லைங்கிறத சொல்லுவான். அடுத்து, இன்சூரன்ஸ் போட்டால் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைன்னுவான். மூணாவது, இன்சூரன்ஸ் போடுறதுக்கு பணம் இல்லைன்னு. இது தாங்க ஆட்சேபத்தினுடைய சாராம்சம். மொத்த ஆட்சேபம் சேர்த்து நான் இந்த 3 வகைப்பட்ட ஆட்சேபமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். மற்றபடி 38 ஆட்சேபம் என் கையில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இந்த 3ல் எதுலையாவது ஒன்றில் நுழைச்சி விட்டுறலாம். இதை தவிர இன்னொன்று இருக்குது, அவசரம் இல்லை இப்பொழுது அப்படின்னு. அதை தவிர சொல்கிற ஆட்சேபம்லாம் செயற்கை ஆட்சேபனை, இல்லாத பொல்லாத. அதாவது அடானிட்டா எல்ஐசி பணம் போட்டிருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு ஆட்சேபனை இல்லை, திசை திருப்பும் ஆட்சேபனை. ஸோ காப்பீடு தேவையில்லைன்னா நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன், தேவையில்லை என்றால் இப்பொழுதே காப்பீடு எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம். உங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு தரமாட்டோம். காப்பீடு செய்வதில் பெரிய லாபம் தென்படவில்லை, அப்போ நேராகவே சொல்லிடுவேன், ஆயுள் காப்பீடு என்பது நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கான ஒரு கருவி அல்ல. இது உங்கள் குடும்பத்தை பெரும் நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கான கருவி. கிளியராக புரிஞ்சிடணும் அவங்களுக்கு. அதே போல் மூன்றாவது இது என்னென்னா, டூ மெனி கமிட்மெண்ட்ஸ், நோ இன்சூரன்ஸ், எனக்கு வேணாங்க இன்சூரன்ஸ், எக்கச்சக்க கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு வாய்ப்பாளர். அதாவது என்னென்ன கமிட்மெண்ட்டு, ஹவுஸ் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஓவர் டிராஃப்ட் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, எக்கச்சக்க கமிட்மெண்ட். இதில் இன்சூரன்ஸை சேர்த்து கட்ட சொல்கிறேன், ஐயோ இவ்வளோ இருக்கிறதுனால முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, 10ஓட 11 சார், இதையும் சேர்த்து கட்டி விட்டுருங்கன்னு தான் சொல்லுவோம். இவ்வளோ நீங்கள் கமிட்மெண்ட் சொல்கிறீங்க, இதையும் கட்டிடுங்க. ஏனென்றால் இதெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, கடன் வச்சுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சொத்தை விட்டு செல்ல விரும்புவீங்களா இல்லை கடனை விட்டு செல்ல விரும்புவீர்களா, இது வந்து நம்ம கேட்போம். அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கை தான் கொடுக்கும், ஆனால் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாயிண்ட். நெக்லெக்டட் செக்மெண்ட்ஸ், அதாவது நெக்லெக்டட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஏரியாவில் நம்ம முகவர்கள் ஃபோக்கஸ் செய்வது இல்லை. ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், லேடி லைஃப்ஸு, சைல்டு செக்மெண்ட்டு, யூலிப்பு ப்ராடக்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் செய்யாத ஏரியா. லேடி வந்து லைஃப்ஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 48% ஜனத்தொகை வந்து லேடிஸ் தான். சைல்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூறியது போல் ஏறத்தாழ 38% 18 வயசுக்கு உட்பட்டே இருக்குது. யூனிட் லிங்க்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 45 வயசுக்கு இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனுவிட்டி செக்மெண்ட் 50 வயதுக்கு 55 வயதுக்கு மேற்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியா, வருங்காலத்தில் அவசரமாக வரக்கூடிய தேவைக்கு வரக்கூடிய ஏரியா.
இது எல்லாம் நம்ம மறந்துட்டு மற்ற என்டோமெண்ட்டை மட்டும் ஜீவனானந்த் மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து பிஸ்னஸ் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஜீவனானந்த் பாலிசி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம 60% ஏஜென்சி ஃபோர்ஸே போயிடுவாங்க. 14 லட்சம் முகவர்களில் ஏறத்தாழ 8 லட்சம் பிஸ்னஸ் விட்டுட்டு வெளியிலேயே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. செக்மெண்ட்ஸையும் கவனிக்கணும், ப்ராடக்ட்ஸையும் கவனிக்கணும், பேலன்ஸ்டாக சேல் செய்ய வேண்டும். வாய்ப்பாளர்களுக்கு பிடிக்காதவை நேர்மை இல்லாத தன்மை, தவறான தகவல் கூறுவது, முழுமை இல்லாத தகவலை சொல்வது, உறுதி இல்லாத விஷயங்களுக்கு உறுதி அளிப்பது, முக்கியமான உண்மைகளை மறைப்பது. இப்போ பல முகவர்கள் வந்து யூலிப் பாலிசியை யூலிப்னு சொல்லாமல் விற்கிறாங்க. அது நம்ம கிடையாது, ப்ரைவேட் கம்பெனியில். இதெல்லாம் தவறான, கேரண்டி இல்லாததுக்கு கேரண்டின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேராஷூட்டு விற்கிறவர் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் பேராகிளைடிங்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த பேராகிளைடிங்கில் ஒருத்தர் போயிட்டு எவ்வளோங்க பேராஷூட்னா 96,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது சார் பேராஷூட்டு, டிஃப்ரெண்ட் மாடல். அதாவது ஃப்ளைட்டில் போவாங்க, அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணிவிடுவாங்க, சின்ன கிளைடர் மாதிரி இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி தரை இறங்குவாங்க. இதுதான் ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட். அது பல பேர் ஈடுபடுவாங்க. வாட்டி தான் பெரும்பாலானோர் இருப்பாங்க. ஸோ போயிட்டு வாங்குறாரு ஒருத்தர் பேராஷூட்டு. இது எவ்வளோங்கன்னா 1.5 லட்சமும் இல்லை, 96,000மும் இல்லை, 1.25 லட்சத்துக்கு வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குறாரு. நல்ல பேராஷூட், ரெட் கலர், ஃபோட்டோகிராஃபு வீடியோலாம் எடுத்தால் அழகாக வரும் அது. ஸோ இவர் சொல்கிறாரு, ஓகேப்பா எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுன்னா, அதான் பழக்கம் சார், எல்லாருமே புதுசு தான். இது நீங்கள் 2 தோள்லேருந்து, தோள்பட்டையிலேருந்து இந்த பக்கிள்ஸை 2 பக்கம் சேர்த்துக்கணும், ஸ்டமக்கில், வயத்தில், முதுகுலேருந்து இந்த 2 சேர்த்துக்கணும், அப்புறம் காலுக்கு கீழேருந்து இந்த 2 பக்கிள்ஸை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு கடைசியில் ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறப்போ இந்த வயத்து பக்கம் இருக்கிற ரெட் கலர் ஒரு பட்டனை நீங்கள் அமுத்தினீங்கன்னா பேராஷூட் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் சார் விஷயமே அப்படின்னு. அப்போ இவர் சரி பணத்தை கொடுத்துட்டாரு, பேராஷூட்டை கையில் வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரே ஒரு சந்தேகம் தான் சார், சொல்லுங்கள் சார், ஒரு வேளை பட்டன் அமுத்துறேன் பேராஷூட் ஓப்பன் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன சார், மறுநாள் வந்து இன்னொன்று மாற்றிட்டு போங்க, கேரண்டி உண்டு எங்களுக்குன்றான். அதாவது என்ன கேட்குறாரு அவரு, அது எப்படிப்பட்ட பொருள் புரிஞ்சுக்காமலே, அதாவது இருக்கிறாங்க விற்பனையாளர், தருணத்திற்கு ஏற்றாற் போல் நடையுடை பாவனையை கவனிக்காமல் ஆடை அணிவது, பேசுவது, இதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. தற்பெருமையை அடித்து கொள்வது, பாலிசி எடுக்க கூறி அதிகமாக வற்புறுத்துவது. இந்த காலத்தில் நாகரிகமான ஒரு உலகத்தில் சார் ஒரு பாலிசி போடுங்க, சார் ஒரு பாலிசி. நாகேஷ் ஒரு பழைய படத்தில் வருவார், எல்ஐசி ஏஜென்ட்டாக. எல்லாரும் அவரை கண்டாலே பயந்து அங்கே எங்கேயாவது ஒதுங்கிடுவாங்க, சுவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாலிசி போட தவிர ஒன்றும் சொல்ல மாட்டார். வார்த்தை சுத்தம் இல்லாதது யாருக்குமே பிடிக்காது. இல்லாத பயனை இருக்கிறது என்று கூறுவது. சில முகவர்கள் எப்படியாவது, அதாவது அந்த முகவர் 20 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னு சொன்னா, எங்கிட்ட போட்டால் 15 வருஷத்துல டபுள் ஆகிடும். இதெல்லாம் இப்போ ஒத்தே வராது. வாய்ப்பாளருக்கு இஷ்டம் இல்லை என்று எப்படி அறிவது? பாலிசி ப்ரோஷரை எங்கிட்ட விட்டு போங்க, அப்புறம் நானே பார்த்து ஒரு முடிவு எடுத்து சொல்கிறேன் படிச்சுட்டுன்னுவார். அது பொய். உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போங்க, கார்டை கொடுத்துட்டு போங்க, நானே கூப்பிடுறேன்னுவார். கூப்பிடவே மாட்டார், ஆனால் நம்பர் வாங்கிப்பார். ஏன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணணும்ல, அதுக்காக. ஐயா பாலிசின்னு ஒன்று எடுத்தால் அது உங்ககிட்ட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவனை கண்டிப்பாகவே நம்பாதீங்க, போட மாட்டான். இன்னொரு என்கிட்ட இருக்கிற மற்ற முதலீடு வந்து இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன்ட்ட இன்னும் நம்ம சேல் பண்ணணும்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. அதே போல் நான் எதுக்குமே குடும்பத்தாரோட கலந்து ஆலோசித்து சொல்கிறேன். இது வந்து சரியான ஒரு ஆட்சேபனைகள் தான் ஒரு வகையில். ஏன்னா நான் ஒரு நாடார் கடையில் போயிட்டு நான் ரொம்ப நேரம் கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் 4 அண்ணன் தம்பிங்க, பெரிய அண்ணனை கேட்காம நாங்கள் எதுவுமே முடிவு எடுக்கிறதில்ல. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ நான் பெரிய அண்ணனை சேர்த்துட்டு இருக்கணுமே டிஸ்கஷனில். ஏன்னா முக்கியமான சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் தான். ஸோ வாய்ப்பாளருக்கு ஆர்வம் இருக்கிறது என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? இதை மாதம் மாதம் கட்ட முடியுமா? நீங்கள் வருஷத்துக்கு சொல்லிட்டீங்க, மந்த்லி கட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தனித்தனியாக இந்த செலவெல்லாம் சொல்லாதீங்க, ரைடரு ஜிஎஸ்டி மொத்தமாக எவ்வளோ கட்டணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி கணக்கு போட்டிங்கன்னு மறுபடியும் சொல்ல முடியுமா பெனிஃபிட்ஸை அப்படின்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாம் புரிஞ்சிருக்கு சார், இந்த ரைடர் மட்டும்தான் புரியல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
இதே திட்டத்தில் கொஞ்சம் குறைவா பணம் கட்டுற மாதிரி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பாளரை நம்ம விடவே கூடாது. பாலிசி எடுக்கும் முடிவு யார் கையில் உள்ளது, இதுதான் முக்கியமான விஷயம். பெரும்பாலான முகவர் என்ன சொல்கிறேன் நினைக்கிறான், சம்பாதிக்கிறவன் தான் முதலீட்டு முடிவை எடுப்பான்னு. அது என்றைக்குமே இல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம பல பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறோம். மணிக்கணக்காக ஹஸ்பண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும், ஏங்க கொஞ்சம் உள்ளே வரீங்களான்னு. ஏதோ டீ கொடுக்கறதுக்காக கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு உள்ளே போயிட்டு வருவார். திரும்பி வரப்போ முகம் தொங்கி போயிருக்கும். என்னன்னா உள்ளே வந்து அவருடைய முடிவு மாறி இருக்கும். எதுக்குமே இதை அப்புறம் பார்த்துக்கலாமேன்னுவார். ஸோ நம்ம மிஸ்டேக் என்னன்னா சம்பாதிக்கிறவர் தான் முதலீட்டு முடிவை எடுப்பாருங்கிற மிஸ்டேக். முதலீட்டு முடிவை யார் எடுப்பாங்கங்கிறது கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சு அவங்க தான் சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் சேர்த்து நம்ம கேன்வாஸ் பண்ணுமே ஒழிய சம்பாதிக்கிறவரை தனியாக. இப்போ கிராமப்புறத்துக்கு போனோம், பீமா கிராமம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சர்பஞ்சுக்கிட்ட மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வார்டு மெம்பர், கவுன்சில் மெம்பர் வர வரைக்கும் அவர் வந்து முடிவே எடுக்க மாட்டார். அவருக்கு எதுவுமே புரியாது. அவர் திடீர்னு அந்த வார்டு மெம்பர் வந்துடுறாருன்னு வைங்க, அவர் சொல்கிறாருன்னு வைங்க, எல்ஐசி தெரியும்ப்பா, எல்லாம் கவர்மெண்ட்டு தான், போடலாம் நல்லது தான், போடு சரின்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் ஓகேன்றவர். ஒரு ஸ்கூலில் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட போய் பேசுகிறோம் ஸ்கூலில், அவர் எல்லாம் புரிஞ்சுட்டு இருந்தாலும் தயங்கிட்டே இருப்பார். நீங்கள் அந்த பக்கம் போட்டு ஹெட்மிஸ்ட்ரஸை கூப்பிடுவார், மேடம் எல்ஐசியிலேருந்து அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, போடலாமா? போடலாம் சார், எல்ஐசி நான் கூட போட்டிருக்கேன் சார், நல்லது தான் சார், போடுங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸு. நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்னொரு நண்பர்கிட்ட பேசுகிறாரு, ஐயா நான் வந்து இந்த பாரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கவனித்தேன், நான் கேட்டுக்கிறேன். 30 வருஷமாக எனக்கும் கல்யாணம் இருக்குது, உனக்கும் இருக்குது. நீ எப்படி உன் வீட்டில் சண்டையே இல்லாமல் ஓட்டுற? நீ தினம் எங்கள் வீட்டில் சண்டை அக்கப்போர் ஆகுதுன்னா, இல்லை அதெல்லாம் சிம்பிள்ப்பா, நீ இதை முன்னாடி கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். வீட்டில் சின்ன முடிவுலாம் நான் எடுப்பேன், பெரிய முடிவுலாம் அவள் எடுப்பான்னு கல்யாண நாள் அன்னைக்கே முடிவு கட்டிட்டோம். சின்ன முடிவுலலாம் நான் தலையிட மாட்டேன், அவள் எடுத்துப்பா. பெரிய முடிவு நான் எடுப்பேன், அதில் தலையிட்டா மட்டும் தொலைச்சிருவேன் நானுன்னு சொல்லியாச்சு. அன்னிலேருந்து சின்ன முடிவுகளை அவள் எடுக்கிறா, பெரிய முடிவை நான் எடுக்கிறேன்றாரு இவர். சரி எனக்கு சொல்லிக் கொடு, சின்ன முடிவு என்னன்றார். சின்ன முடிவுனா என்ன, நான் வந்து எதில் முதலீடு பண்ணணும், அப்புறம் எந்தெந்த இடத்துல சீட்டு கட்டணும், பசங்க எந்த ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் வைக்கணுமா வேண்டாமா, காலையில் டிஃபன் என்ன, மத்தியானம் டிஃபன் என்ன, சாயங்காலம் மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் என்ன பண்ண போகிற. அதே போல் எவ்வளோ நேரம் வீட்டில் டிவி பார்க்கணும், எந்த சேனல் ஓடும், எப்பப்போ புது புடவை இல்லை புது ட்ரெஸ்ஸு எப்போ வாங்கணும், தீபாவளிக்கு எவ்வளோ செலவு, பொங்கலுக்கு எவ்வளோ செலவு, இந்த மாதிரி முடிவெல்லாம் அவள் எடுத்துடுறாப்பா அப்படின்றாரு. சரி பெரிய முடிவு என்ன எடுக்கிற அப்படின்னு. பெரிய முடிவா, அதெல்லாம் நான் தான் எடுப்பேன். அதாவது வந்து இஸ்ரேல் வந்து காசாவில் பாம்பு போடணுமா, அமெரிக்கா வந்து இப்போ ஈரான் மேலே குண்டுகளை போடணுமா, போர் நிறுத்தம் பண்ணணுமா, அதே போல் மோடி வந்து ரஷ்யாவுக்கிட்ட ஆயில் வாங்கலாமா, இப்படிப்பட்ட முடிவெல்லாம் நான் எடுப்பேன். இதெல்லாம் பெரிய முடிவு, அவளை தலையிட விடுறதுலன்றார். ஸோ அந்த வீட்டில் செல்வாக்கு மையம் யாருங்கிறது இந்நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதையும் முகவர் வந்து கண்டு கொள்ள வேண்டும். விற்பனை முடித்தலில் முக்கியமான உத்தேசம் 2 தான். ஒன்று ப்ரப்போசல் ஃபார்மில் கையெழுத்து, 2வது ஏதோ ஒரு அட்வான்ஸ், முழுசாக கிடைக்கலனாலும் பரவாயில்ல, 3வது அவரை பிரிந்து செல்லும் பொழுது அவரிடமிருந்து ரெஃபரன்ஸ் பெறுவது. யாராவது அவருக்கு தெரிஞ்ச 2 பேர், அவருடைய கிளையண்ட் 2 பேர், சொந்தக்காரர் 2 பேர், கஸ்டமர் 2 பேர், யாராவது 2 பேர், ஸோ தட் இவரோட நேமை யூஸ் பண்ணிக்கலாமே சார், உங்கள் நேமை யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், அதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்லணும். சார் அவங்ககிட்டயும் உங்கள் பேரை சொல்லி பாலிசி போட போகிறேன் அப்படின்னு பச்சையாக சொல்லக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்ட போகும்போது அந்த குமார் சாரோடைய இன்சூரன்ஸ்லாம் நான் தான் சார் கவனிக்கிறேன், அவர்கிட்ட தான் சார் உங்களுடைய நேம் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டேன், கொஞ்சம் பேசலாங்களா அப்படின்னா குமார் சார் பேரை சொன்னதுனால இவர் வந்து ஓகே. ஸோ பாதி என்ட்ரி டிக்கெட் அங்கேயே கிடச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முக்கியமான விஷயம் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் என்னென்னா, கேஷு, கோல்டு, ஷேரு, டெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, யூலிப்பு எல்லாம் போடலாம், எஜுகேஷன், மேரேஜ், ஹவுஸு, ரிட்டையர்மெண்ட், எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாம் போடலாம்.
ஆனால் அந்த கப்பலுடைய அடித்தளம் வந்து பில்டிங் எஸ்டேட், அதாவது நீண்ட கால சொத்தை உருவாக்குவது. ரெண்டாவது வந்து ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், குடும்ப பாதுகாப்பு. இந்த ரெண்டு அடித்தளம் தெம்பா இருந்தால் தான் மற்ற பொருட்கள்லாம் முதலீடு செய்ய முடியும். கப்பல் வந்து ஒரு நல்ல நடுக்கடலிலும் நன்றாக பயணம் செய்து விடும். ரெகுலர் இன்கம், இந்த குழாயிலிருந்து தண்ணி வருது தான் இன்கம். இந்த பேரல் வச்சிருக்கு பாருங்க, இதுதான் குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த இன்கம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த சின்ன குழாய் மூலமாக வீட்டுக்கு இஎம்ஐ, வீட்டுக்கு வாடகை, வீட்டுக்கு ஹவுஸ் டேக்ஸு, காருக்கு இஎம்ஐ, காருக்கு பெட்ரோல், காருக்கு ரிப்பேரு, மெயின்டெனன்ஸு, சிறிய பெண் அதாவது சின்ன பொண்ணுக்கு வந்து படிப்பு, பெரிய பொண்ணுக்கு திருமணம், வயசான காலத்தில் நம்ம மனைவிக்கு ஒரு வருமானம், இது எல்லாமே ஒழுங்காக நடக்கும். எப்போ இந்த வருமானம் தொடர்ந்து குழாய் திறந்து கொண்டு வருமானம் வந்து கொண்டே இருந்தால், சம்பாதிக்கிறவருக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா வருமானம் நின்று போயிடும். வீடு இருண்டு விடும், வண்டி துருப்பிடித்து விடும், பெண்ணுக்கு படிப்பு நின்று விடும், பெரிய பொண்ணு வந்து முதிர்கன்யா ஆகிவிடுவாள், திருமணம் நடைபெறாது. மனைவி வந்து எல்லார்கிட்டையும் சேரிட்டி, பிச்சை கேட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ அதனால சம்பாதிக்கிறவர் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. சம்பாதிக்கிறவர் இல்லாமல் போயிட்டா எல்லாமே இருண்டு விடும் என்பது ஒரு கான்செப்ட். அதே போல் ஒரு வலது பக்கம் தங்க முட்டையிடுற வாத்து தினம் 3 தங்க முட்டையிடும். ஸோ முட்டைக்கு இன்சூரன்ஸ் போடுறதா, வாத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறதா, எது வந்து கெட்டிக்காரத்தனம்னு பார்த்தா பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, வாத்துக்கு தான் போடணும் சார், அதுதான் நல்லது. ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் சம்பாதிக்கும் ஒரு நபர், அவர் தான் அந்த வாத்து. அவர் அளிக்கக்கூடிய பொன் முட்டைகள் வந்து தங்க நகை, வீடு, காரு, பட்டுப்புடவை, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறோமே ஒழிய சம்பாதிக்கிற அங்கே தங்க முட்டையிடும் வாத்துக்கு இன்சூரன்ஸ் போடுவது இல்லை. முதலில் இன்சூரன்ஸ் அதற்கு செய்ய வேண்டும். இன்னொரு கான்செப்ட், அருமையான கான்செப்ட் என்ன சொல்லிட்டு இருப்போம்னா, உங்கள் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ சார் செலவு பண்ணுறீங்க வருஷம் படிப்புக்கு இதுன்னா, அடுத்த 20 இயர்ஸ் என் பொண்ணுக்கு வந்து வருஷம் கிட்டத்தட்ட 60-70 செலவு பண்ணுறேன் சார். பையனுக்கு எவ்வளோ சார் செலவு பண்ணுறீங்க? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இருக்கும், என்ஜினியர் படிக்க வைக்கிறதா இருக்கும், டியூஷன்லாம் சேர்த்து ஒரு 80,000-90,000 வருஷம் கட்டுறோம். இது பொண்ணுக்கு, இது பையனுக்கு. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பெண்ணுக்கு செலுத்த வேண்டும், ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பையனுக்கு செலுத்தணும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, 2 பசங்க இருக்கிற வீடு தான் பெரும்பாலும் நம்ம பார்ப்போம். பார்க்குறப்போ வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் சார், எல்ஐசி பாலிசி என்று ஒரு 3வது மகனை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த பொண்ணுக்கு வந்து 70,000 செலவு, இந்த பையனுக்கு 90,000 வருஷத்துக்கு செலவு, இந்த 3வது பையனுக்கு வெறும் ஒரு 50,000-60,000 வருஷத்துக்கு செலவு சார். 3வது பையன் நினச்சி நீங்கள் வளர்த்துருங்க சார் வருஷம். நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு இதே பொண்ணு வந்து வேற வீட்டுக்கு போயிடும். அத்தோட உங்களுக்கு அந்த பொண்ணுடைய உறவு அத்தோட முடிஞ்சு போயிடும், வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்யாணம் ஆனதும் வேற வீட்டுக்கு போயிடும் பொண்ணு. பையன் என்ன பண்ணுவான்? பையன் வந்து கல்யாணம் ஆனதும் உங்களை துரத்தி விட்டுருவான் வீட்டில இருந்து. ஆனா 20 ஆண்டுகள் கழித்து இந்த எல்ஐசி பையன் இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் உங்க கணவன் மனைவி இருவரையும் கண்கலங்காமல் இறுதி வரை பாதுகாத்து உங்களை பார்த்து கொள்வான் அப்படின்னு 3rd சன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லுவோம். இந்த மாதிரி பல கான்செப்ட்ஸை சொல்லி இன்சூரன்ஸ் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெறுப்புணர்வு, இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரு இரிட்டபிள் பிஹேவியரை நம்ம தாண்டி அவர்களுக்கு பாலிசி போடுவதில் வெற்றி அடைந்து விடுகிறோம். ஆகவே நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்துக்கொண்டு பங்கு பெற்றதற்கு நன்றி. கண்டிப்பாக இந்த வகுப்பு ஓரளவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. தேங்க்யூ சார். ஓரளவு இல்லை சார், மோர் தென் 1000% சொல்லணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கேட்டதில்லை. அதாவது இந்த 2 கான்செப்ட் சொன்னீங்க பாருங்க, எல்ஐசி லவ் இஸ் கம்பல்சரி, அது ரியலி டச்சுடு. அண்ட் விஏகேன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்க, விஷுவல்
ஆடிட்ரி அண்ட் கினஸ்தட்டிக். அருமை அருமை. எல்லா பாயிண்ட்ஸுமே அப்படியே லட்டுவா அருமையாக இருந்தது. முடிஞ்சா இஃப் யூ கேன் ஷேர் த பிபிடி, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பீப்புள் பிகாஸ் இட் இஸ் இன் தமிழ். Definitely. All our Definitely, sir. group members, they will be useful to know handle objections. Of course, நீங்கள் கொஞ்சம் ஒரு இதில் 10% தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியும். We need one more session from you, sir. We look forward to have one more session from you at your convenience. Thank you so much. நண்பர்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. உங்களோட கேள்வி பதில்கள் சுருக்கமாக கேளுங்க, ரெலவெண்டாக கேளுங்க. சார் ஆன்சர் பண்ணுவார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அமுதா சார். ஓகே சார். ஓகே கைண்ட்லி டேக் கேர். சார், இந்த சாம்சங்னு வந்திருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க, நேம் சொல்லுங்க, வீடியோவில் வாங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். சார் தானா? வாங்க சார், வாங்க. அசோகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். வாழ்களுடன். சார் சொல்லுங்க சார். சார் சார் திருப்பூர்ல இருந்து அசோகன் சார். சார் ரொம்ப வணக்கம், வணக்கம். கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. அதாவது ஒரு சிந்திக்கக்கூடிய வகையிலையும் அதை வந்து அதாவது சிரிக்கவும் சிந்திக்கவும் வந்து செய்யற மாதிரி வந்து ஒரு நகைச்சுவையா கொண்டு போனீங்க. ஆனா அதுல வந்து உட்கருத்து நிறைய இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து வெவ்வேறு கோணத்துல சொன்னீங்க, கொஞ்சம் கூட அழட்டிக்காம. அது நாம இன்னும் 33 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் கூட இன்னும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க கிட்ட இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வந்து இந்த குழுவுக்கு நீங்க வந்து ஒரு சில இது கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதையும் நாங்க வந்து படிக்கணும். நாங்க படிச்சு நாங்க வந்து மேலும் வந்து எங்களோட வளர்ச்சியை அதை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சுப்பிரமணியன் சார். சுப்பிரமணியன் சார், சார் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். சுப்பிரமணியன் சார், அன்மியூட் பண்ணிக்கங்க. சுப்பிரமணியன் ரங்கநாதன். சார் ஹலோ, பேசுங்க. வணக்கம். வணக்கம். பெரம்பலூர் சுப்பிரமணியன் சார், வாங்க, வெல்கம். அதாவது சார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் வந்து அந்த ஓல்டு பிரெயின் நியூ பிரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மிக மிக உதவிகரமாக மனித நேயத்திற்கும் வணிக வளர்ச்சிக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று அவரை பாராட்டுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, இது Subramanian. உளவியல் ரீதி, அதாவது சைக்காலஜி படிச்சவங்களுக்கு கண்டிப்பா இது சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்களுக்கு புதுசு. சார், ஏபி சென்டர் சேலம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பிகினிங் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் சார் போச்சு. ம். ஆனா போக 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 பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்தீங்க, நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு என்ன கேட்சிங் பாத்தீங்கன்னா மெயினா பர்சன் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, ப்ராடக்ட் செகண்ட், அதே மாதிரி பர்சனாலிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட், பாலிசிங்கிறது செகண்ட். ஓகே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாசிட்டிவாகவும் பர்ஃபெக்டாகவும் நல்ல ஒரு லெசன் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம லேடிஸோட பர்சன்டேஜஸ், ஸோ அவங்களுடைய நம்ம செக்மெண்ட் டச் பண்ணாம இருக்க செக்மெண்ட் நம்ம ஏஜென்ட்ஸ் நம்ம என்னென்ன பண்ணாம இருக்குங்கிறது நல்ல ஒரு கேட்சிங் எனக்கு கிடைச்சு சார். ரெண்டாவது, சைனாவோட அவேர்னஸ் வந்து இந்தியா கிடையாது. பாப்புலேஷன் சைனா ஃபர்ஸ்ட் இருக்கலாம், இந்தியா செகண்ட் தேர்ட் இருக்கலாம், பட் அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இல்லைங்கிறது ஒரு பாயிண்டா நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ சைனா ஃபர்ஸ்ட் இல்ல, இப்போ இந்தியா தான் ஃபர்ஸ்ட். யா, ஆனா இன்சூரன்ஸ் வந்து சைனா ஃபர்ஸ்ட்ல இருக்கா, இந்தியா வந்து ஆமா. லோயர்ல இருக்கா, நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ நைஸ், நிறைய சொல்லலாம். கடைசியா சொன்ன அந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு கேசார் சொன்ன மாதிரி நீங்க அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபைல் வச்சுக்கலாம் சார். அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு, அந்த வாட்டர் டேங்கோட கொடுத்தது. ஓகேங்களா, Absolutely, தேங்க்யூ சார். absolutely. அகைன் வி வில் மீட் சார். தேங்க்ஸ் ஃபார் லீக் குரூப். தேங்க்யூ. Thank you, thank you. சார், திரிபுர சுந்தரி ராஜு சார், அட்மிட் பண்ணிக்கங்க. பேசுங்க சார். ஒன்றும் சார், கொஞ்சம் டவர் சரியாக விட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சார் உங்களுடைய இது நான் ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கிளாஸ் எல்லாத்துலேயும் நிறைய சார் சொன்ன பாயிண்ட்ஸு நல்லா விளக்கமாக கேட்டுக்கிட்டேன் சார். நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது? சார், நான் சுகுமார் சார், பேசலாமா சார்? வேற ஒருத்தர் இல்லைங்க சார். கல்யாணி மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் ஒண்ணும் இல்லை சார், பாராட்டு தான் இருக்கு. சொல்லுங்க. நான் வந்து கேஷுவலா வந்து
நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நிறைய இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஒவ்வொரு செஷன்லையும். ஆனால் சாரோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே புதுசாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. செல்லிங் டெக்னிக்ஸ்லாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். அகைன் எங்களுக்கு மறுபடியும் கிளாஸ் கொடுங்க சார். தேங்க்யூ. காந்திலால் சார். சார் முத்துக்குமார் சார் பேச ஹேண்ட் ரைஸ் பண்ணி. முத்துக்குமார் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. வி முத்துக்குமார் சார். அன்மியூட் பண்ணாதான் கேட்கும் சார். முத்துக்குமார் சார் அன்மியூட் பண்ண அன்மியூட் மாட்டேங்கிறார் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கிங்க. அன்மியூட் கொடுத்துட்டு அவர் மியூட்லயே இருக்காரு. ஓ ஓகே ஓகே வரல சார். முரளி சார் வாங்க. முரளி சார். முரளி திருவான்மியூர் பிரான்ச்சா? எஸ் சார். ஆமா சார். வணக்கம் வெல்கம். வணக்கம் சார். என்னால ஆடியோல வீடியோல வர முடியல, தப்பா தெரியாதீங்க, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சரி. சார் இப்போ வந்து சாருக்கு ஒரே கேள்வி சார், உங்க ஊர்ல தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலி கீழப்புத்தநேரி கிராமம், வல்லநாடு மொரப்பநாடு பக்கம் அங்க இருக்கு. ஒண்ணு இல்ல தாமிரபரணி சார், ஆத்தோரம். ஒண்ணு சார். இத்தனை வருஷமா வந்து இதே பேரு இதே இன்ஸ்டியூட் கோ சுவாமிநாதன் சென்செக்ஸ் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பேச இருக்கும் போல இருக்கும். இப்போ எங்க எல்ஐசி துறையில உங்க வல்லநாடு சோ சுவாமிநாதன் உங்க பேச்சு வந்து இனிமேல் டெய்லியே கேட்கணும் போல இருக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கு உங்களுடைய ஸ்பீச், உங்களோட பாயிண்ட்ஸ், பாயிண்ட் பை பாயிண்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஜனரஞ்சகமா ரொம்ப தெளிவா விளக்கியும் அதே சமயம் ரொம்ப ஜனரஞ்சகமா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ. பிரபு சார் பேசுங்க. பிரபு சார் கேக்குது, பேசுங்க. நல்லா இருந்தது, ஸ்பீச் நல்லா இருந்தது, நல்லா ஃப்ளோவா போயிட்டு இருந்தது. அந்த செப்பலோட இது சொன்னீங்க இல்லையா, இந்த 5 rings செப்பல் கொடுத்து அந்த இதுல ஷேர் பண்ணிச்சிருந்தா. இப்போ நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் கிரிவலத்துக்கு. கிட்டத்தட்ட பல கோடி செப்பல்ஸ் வந்து தேர்ட் சோர்ஸுடைய செப்பல்ஸ் வந்து அந்த வேஸ்டா போயிருக்கு. இந்த 5 rings கொடுத்து ஒரு இதில் வச்சிருந்தா அதனோட இதெல்லாம் நல்ல மக்களுக்கும் ஒரு நல்லா இதாக இருந்திருக்கு. தேங்க்யூ சார். கான்செப்ட் சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாத்துக்கும் இருந்தா நல்லா இருந்தது ஒரு கான்செப்ட். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். குணசேகர் சார் உளுந்தூர்பேட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கிளாஸ் மிக அருமையா இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு சார். ஒரே ஒரு டவுட் தான். எல்லாருமே என்ன சொல்றாங்க, வரவுக்கு தகுந்த செலவு சரியா இருக்கு சார், நான் எப்படி சார் பண்றேன் சார், உங்களுக்கு எப்படி பிளான் தரலாம்? அதாவது வரவுக்கு செலவு சரியா இருக்குன்னு சொல்றவங்கள்ட்ட நான் ஒண்ணு தான் கேட்பேன். எத்தனை வருஷமா நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, வருமானம் எத்தனை வருஷமா ஈட்டுறீங்கன்னு கேட்பேன். ஸோ அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன சார் ஒரு 20 வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன ஒரு வருஷத்துக்கு 2-3 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னுவாங்க. 2-3 லட்சம் சம்பாதிப்பேன், இல்லை 5 லட்சம்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு அவ்வளோ சம்பாதிப்பேன். சரி, 20 வருஷம் சம்பாதிச்சிருக்கீங்க, 5 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்கீங்க தோராயமா. ஸோ 20 வருஷத்தில் 1 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க, கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்பேன். அப்போ கையில் தான் சொன்னேனே சார், 1 கோடி என்னாலும் எத்தனை கோடி செலவாகி போயிடுது சார் அப்படின்னு. அப்போ வந்து 1 கோடி சம்பாதிச்சிங்க, 1 கோடி செலவு பண்ணீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்பேன் நான். ஆமான்னு. அடுத்த கேள்வி நான் கேட்குறது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே போல் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க, இதே போல் செய்துட்டு இருக்க போகிறீங்கன்னு கேட்பேன். அதாவது திட்டமிடாமல் வாழ்க்கையை 20 ஆண்டுகள் செலவழித்து விட்டீர்கள், வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக போச்சுன்னு 20 ஆண்டுகள் இருந்து விட்டீர்கள், இன்னும் எத்தனை வருஷமா இதே போல் இருக்க போகிறீங்க, இன்னைக்காவது மாறுங்க அப்படிங்கிற ஒரு அப்பீல் தான். புரியுதா? அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி சார், சரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேற யாராவது பிடிச்சிக்கலாமா? சிவகுமார் சார். சிவகுமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் ஒரு சின்ன விஷயம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நிறைய சொன்னீங்க சார். அதுல ஒரே ஒரு விஷயம், அது உங்க வாயால் கேட்கணுன்றது எங்களோட விருப்பம் சார். அதாவது என்னன்னா, ரிப்பேட் அதிகமா போயிட்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு சில இடங்கள்ல போகும்போது கேட்கறாங்க கஸ்டமர், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது உங்களுடைய ஸ்டைல்ல சொல்லுங்க சார். அதாவது நான் ஒரு கிளையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 முகவர்கள் இருந்தாங்க. ஒரு முகவர் வந்து ரிபேட்டை கொடுக்குறவர், என்ன
இன்னொரு முகவர் வந்து ரிபேட்டே கொடுக்காத ஆள். இப்போ ஒரு கேள்வி, கல்யாணத்தில் வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுமா கொடுக்காம கல்யாணம் பண்ணுமான்னு சட்டப்படி வரதட்சணை கொடுக்கறது தப்பு தான். ஆனால் எந்த கல்யாணமும் வரதட்சணை இல்லாமல் நடக்கிறது இல்லைங்கிறதும் உண்மைதான். ஸோ இது மத்தியில் ஒரு சின்ன கோடு, அதாவது பெண்ணை வந்து பெண்ணின் தகப்பன் வெறுங்கையோட கட்டின புடவையோட அனுப்பிச்சிருவானா அப்படின்னு கேட்டால் அதுவும் மாட்டான். பொண்ணை வந்து வெறுங்கையோட அனுப்புறதை விட ஒரு 10 சவரன் 20 சவரன் போட்டு அனுப்பணுங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணின் தகப்பனுடைய விருப்பமும் கூட. ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னு சொன்னால், வரதட்சணை கொடுக்கறது தவறா அப்படின்னா தவறு தான். ஆனால் பெண்ணின் அப்பா பெண்ணுக்கு கல்யாணத்தின் போது விவாகத்தின் போது ஒரு பரிசை அளிப்பது தடையல்ல. பரிசை அளிப்பதற்கு தடை இல்லை. கிஃப்ட் கொடுக்காம நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணணும்னு அப்படி நம்ம பொண்ணுடைய அப்பா கிட்டேயே எதிர்பார்க்க முடியாது. இவங்க வரதட்சணையே கேட்கலனாலும் ஏதோ ஒன்று பொண்ணுடைய அப்பா பண்ணுவார் இல்லையா? ஸோ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இந்த பணம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்குறேன், இதை கொடுக்கலன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் வரதட்சணை. அதுக்கு உட்பட்டு என்னது பொண்ணுனுடைய அப்பா பண்ணாலும் அது வந்து கிஃப்ட் தான். அதே போன்று இந்த பக்கம் நம்ம வரப்பொழுது முகவர் வந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒரு வெள்ளி காசோட பாலிசி பத்திரத்தை கொண்டு கொடுக்குறாரா? அதை தவிர எல்ஐசினுடைய ப்ரௌன் கவர் இல்லாமல் தன்னுடைய ஜாக்கெட்டில் முகவருடைய பேரெல்லாம் போட்டு ஒரு அழகாக ஃபோல்டரில் வச்சு கொடுக்குறாரா? ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவருக்கு பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷு, பர்த்டே அன்னைக்கு ஒரு கிஃப்ட்டு, திருமணத்தன்னைக்கு ஒரு கிஃப்ட்டு, திருமண நாள் அன்னைக்கு ஒரு கிஃப்ட்டு, விஷு எல்லாமே கொடுக்குறாரா? அதே போல் நியூ இயரில் தானே எல்ஐசி கொடுக்கலனாலும் ஒரு டைரி கேலண்டரில் தன்னுடைய முத்திரை போட்டு கொடுக்குறாரா? இதுக்கெல்லாம் தடை இல்லை. எதற்கு தடை என்றால், இப்படிப்பட்ட அவருடைய வருமானத்தில் பங்கு கேட்கும் பொழுது தான் செக்ஷன் 41 என்ற ஒரு இது வருது. இன்றைக்கும் வந்து ரிபேட் கொடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் 6 மாத சிறை தண்டனை அல்லது 50,000 தண்டனை தொகை, அபராதம் அல்லது இரண்டும் கூட சேர்த்து கூட கொடுக்கறதுக்கு கோர்ட் தயாராக இருக்கிறது. ஆனால் நான் அப்படிலாம் லீகல் பொசிஷன்லாம் சொல்கிறப்ப எல்லாரும் கொடுக்குறாங்களேங்கிற பேச்சு வரும். ஸோ இந்த 2 முகவர்களுடைய கதை மட்டும் நான் சொல்கிறேன். ஜீவன் ஸ்ரீ க்ளோஷர் அப்போ வந்து ஒரு முகவர், அவர் வந்து குட்டுன்னு பேர் வச்சுப்போம், குட் முகவர். இன்னொன்று ரிபேட் கொடுக்குற முகவர் பேடுன்னு வச்சுப்போம். அந்த குட் முகவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, நான் கேன்வாஸ் பண்ணிட்டேன், வெற்றிகரமாக முடிஞ்சது. அவரும் வந்து பணத்தை கொடுத்துட்டார், 48,000 கொடுத்துட்டார். 10 லட்ச ரூபாய் பாலிசி, 48,000 ப்ரீமியம் நாங்கள் வாங்கிட்டு வந்து கட்டிட்டோம். பத்திரம் கொடுக்குறப்போ இந்த குட் முகவர் மறுபடியும் என்ன சொன்னார்னா என்கிட்ட, சார் நீங்களே பத்திரம் கொடுக்கறதுக்கும் வாங்கன்னு. என்னால் முடியாதுப்பா, நான் பிஎம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவர் சொன்னார், இல்லை இந்த ஆள் பிரச்சனை பண்ணுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து இங்கே பணத்தை எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனதும் வாய்ப்பாளர் பேர் பாலிசியோட பேர் அனில்குமார், அவர்கிட்ட இந்த பேடு முகவர் வந்திருக்கிறாரு. என்னப்பா பாலிசி போட்டியா, என்ன போடுறியா, இப்போ முடிய போகிறது பாலிசி, 31 ஜனவரியோட க்ளோஸ் அப்படின்னு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ தானேப்பா அந்த குட்டு மிஸ்டர் குட் வந்து போட்டுன்னு பண்ணார், பிரான்ச் மேனேஜர் அழைச்சின்னு வந்தாரே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், பேடு முகவர், சரி சரி அதெல்லாம் ஓகே, நீ போட்டது சரி, அந்த குட்டு முகவர் உனக்கு என்ன தரதா சொன்னார்? பாலிசி போட்டதுக்கு பத்திரம் கொடுக்குறதா சொன்னார் அப்படின்னு. நீ வந்து 48,000 கொடுத்தல, உனக்கு என்ன கொடுக்குறதா சொன்னாருன்னாரு. அதெல்லாம் 48,000னா பத்திரம் கொடுக்குறதா சொன்னார், அவ்வளோதான். அடப்பாவி ஏமாந்துட்டியே, 48,000 என்கிட்ட நீ வந்து கொடுத்துருந்தேன்னா நான் 12,000 கொடுத்துருப்பேனேன்ட்டு போயிட்டார் அவர் பாட்டு. சரி பரவாயில்லப்போ நல்லா இருந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டார். இவரோட மனசு என்ன பாடுபடும்? இவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, இது வந்து கொடுக்கறதே சட்டப்படி கொடுக்கணும் முகவர்னு நினைச்சுட்டாரு பாவம். உடனே இந்த முகவர்கிட்ட பேசாமல் இது பண்ணாமல் நானே போய் பத்திரத்தை டெலிவர் பண்ண போகிறப்ப கூட இவருக்கு டீ ஆர்டர் பண்ணல, எனக்கு மட்டும் டீ ஆர்டர் பண்ணார். அப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னு. இல்லை சார், சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய தொகையை இந்த திருடன் சேர்க்காம விட்டான், இவனை எவ்வளோ திட்டினாலும் தப்பு சார், 25% வந்து எனக்கு கொடுக்கணும் சார் சட்டப்படி. அப்போ நான் செக்ஷன் 47லாம் காமிச்சேன், ஏன்னா அப்போ ஏஜென்ட்ஸ் மேனுவல்னு ஒன்று இருந்தது, காமிச்சா இவர் எதுவுமே ஒத்துக்கல. கடைசியில் நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, அது அவருடைய வருமானம் சார், அதுலேருந்து தரத்துக்கு சட்டப்படி இடம் இல்லை சார் சட்டத்தில். எல்லாம் தெரியாது சார், இவர் கொடுக்குறாரு. நான் அப்புறம் இன்னும் சில எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டேன், 25% சட்டப்படி கொடுக்கணுமாச்சுப்பா, ஏன் கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ இவருக்கு புரியல சரியா பாவம்.
பாலிசி ஹோல்டரே இன்னோசென்ட்டாக இருக்கிறாங்க அப்புறம். அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை சரி அந்த பேச்சை விடுங்க, ஜனவரி 31 முடிய போகுது, அதுக்கு முன்னாடி ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் வருது, பொங்கலுக்கு என்ன பண்ண போறீங்க, மிஸ்ஸஸ்க்கு என்ன பண்ண போறீங்கன்னு. ஒய்ஃபுக்கு பொங்கலுக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுக்கறதா இருக்கேன். காஞ்சிபுரம் போயிட்டு 20,000க்கு அந்த காலத்தில் நல்ல ஜரிய போட்ட பட்டு சேலை வரும். அப்போ நான் சொன்னேன், இந்த குட்டு முகர் ஒரு 5,000 ரூபாய் அதில் தான் தரேன்றாரு, பரவாயில்லையான்னு. அதை என்ன சார் நீங்கள் சொல்கிறது, நான் அவர் ஏன் சார் கொடுக்கணும், விடுங்க, 20,000க்கு நான் திட்டம் போட்டேன் அப்படின்னு. சரி, அப்புறம் நாளை மறுநாள் அக்ஷய திருத்தியா வருது. இவர் ஜெயின் முகவர். இவர் அக்ஷய திருத்தியாக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு 3 தங்கச்சி இருக்கா சார், அது தவிர ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னா 40,000 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 2-3-4 சவரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஒரு அருமையான செயின், தங்கச்சிகளுக்கு ஏதாவது இது பண்ணி கொடுக்குறேன். 40,000 ரூபாய்க்கே அந்த காலத்தில் கிடைக்கும் 2-3 சவரன்ஸ் 4 சவரன்ஸ் வச்சு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஏன்னா கிராமே அப்போல்லாம் 350 ரூபாய் தான் அந்த காலத்தில். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, 40,000 ரூபாய்க்கு நீங்கள் செயின் வாங்கி தரீங்க இல்லையா, அதில் ஒரு 10,000 ரூபாய் அந்த குட்டு முகவர் தந்துடுறேன்றாரு. என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நீங்கள் பேசுகிறதே விசித்திரமாக இருக்குது சார்ன்னாரு. எனக்கு கோபம் வர மாதிரி பேசுகிறீங்க. நான் பட்டுப்புடவை 20,000க்கு வாங்கினா அதில் 5,000 இவர் தராருன்னு சொல்கிறீங்க. அதே போல் நீங்கள் 40,000க்கு செயின் வாங்கி தர போகிறேன்னு சொன்னால் அதில் 10,000 இவர் தராருன்னு சொல்கிறீங்க. சார் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி சார், ஏன் மனைவி சார், அவர் ஏன் சார் அவளுக்கு வாங்கி தரணும், இது அபத்தமாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு சொத்து நீங்கள் வாங்கி தரீங்க, அதில் 25% இவர் தரேன்றாரு ஏஜென்ட்டு, அது நீங்கள் தர விட மாட்டேன்றீங்க. பாலிசியும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் போடுற ஒரு ஏற்பாடு செய்கிற ஒரு சொத்து தானே, அதில் மட்டும் ஒரு 25% தரேன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்கன்னு. இம்மீடியட்டாக அவருக்கு ஒரு ஞானோதயம் வர மாதிரி இருந்தது. ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டு, அது முகவருடைய வருமானம்னு அப்போ தான் புரிஞ்சுது, சென்டிமெண்ட்டாக அட்டாச் பண்ண போது. அதுக்கப்புறம் அவர் செஞ்ச அதாவது பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க. அனில்குமார் இதே குட்டு முகவரை கூப்பிட்டு அவருடைய மிஸ்ஸஸ்க்கும் இதே போல் ஒரு பாலிசி 10 லட்சத்துக்கு 48,000 கட்டி அதே முகவர்கிட்ட தான் போட்டார். அப்போ கிளியராக சொன்னார், எனக்கு ரிபேட் வேணாம் எதுவும் வேணான்னு. திரும்பி வீட்டுக்கு வரப்போ அவர்கிட்ட செக்கு வாங்கிட்டு தான் வந்தோம் நாங்கள். அப்போது இந்த குட் ஏஜென்ட் கிட்ட சொன்னேன், தம்பி ரிபேட்டே கொடுக்கக்கூடாது இருக்குது, நீ ஏன் ப்ரௌன் கவரில் போய் டெலிவர் பண்ணுற, உனக்குன்னு அழகாக ஒரு ஸ்டேட்டஸாக பண்ணி வச்சுக்கோ, அதே போல் வெள்ளி காசு உனக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஒவ்வொரு பாலிசிகளுக்கும் ஒரு வெள்ளி காசு கொடு, பர்த்டே அன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடு, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் ஜாயின் பண்ணு. அப்போ ரிபேட்டை பற்றி ஏன் கேட்குறாங்க, நீ மொத்தம் நீ உன்னுடைய பணத்தெல்லாம் மிச்சப்படுத்தி மொத்தம் அதாவது பாலிசி ஹோல்டரை முழுசாக ஸ்குவீஸ் பண்ணணும்னு இல்லையே. எத்தனையோ பேர் ஆடிக்கு அமாவாசைக்கு ரிபேட்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்காங்க, எத்தனையோ கடை கொடுக்குறாங்க. நீ அது கொடுக்க வேணாம், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி கொடு. முகவர் ஃபஸ்ட்டு கஞ்சனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு மெதுவாக அந்த முகவர் கஸ்டமர் மீட்டெல்லாம் போட ஆரம்பித்தார் ஜெனுவினா. அது வரைக்கும் கஸ்டமர் மீட்டுக்கு துட்டை மட்டும் வாங்குவார், பில்லை தயார் பண்ணி கொடுத்து 5 ரூபா கூட செலவு பண்ண மாட்டார். ஆனால் ஒரு மனமாற்றம் 30,000-40,000 கஸ்டமர் மீட்டில் செலவு பண்ணி அடுத்த வாரமே அந்த 2-3 கஸ்டமர் பாலிசி போட்டு அந்த 30,000 எடுக்கவும் எடுத்திருக்காரு. ஸோ இது வருமானத்தை பெருக்கிற பிஸ்னஸில் தான் நம்ம இருக்கோமே தவிர செலவு கட்டுப்படுத்துகிற பிஸ்னஸில் நம்ம இல்லை. ஸோ ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பராகவே பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நவ் இட்ஸ் a time for vote of thanks. I would now request our CO team. சரி பேசுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். காந்திலால். குட் ஈவினிங் சார். பேருக்கு ஏற்ற மாதிரி பேர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கு சார், பையஸ் பிஹேவியர். மற்றபடி எக்ஸாக்ட்லி அந்த அர்ஜுனருக்கு எப்படி அந்த கிளியோட கண்ணு மட்டும் தெரியுமோ அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி 100% ஆன் த ட்ராக் இருந்தது சார். அற்புதமா தமிழ்ல வாய்ப்பே இல்லை சார், நாங்க கேட்டதும் இல்லை.
தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க நிறைய செஷன்ஸ் கொடு அப்படின்னு தாழ்மையா வேண்டிக்கிறேன். ஆனா எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ன்றது உங்களுடைய பவர் நல்லாவே காட்டுது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கம்யூனிட்டிக்காக. எல்லார் சார்பிலையும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ காந்திலால் சார். சிவகுமார் சார், I would request you எஸ் to சார். end a word of thanks. தேங்க்யூ கண்டிப்பா சார். சார். சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சார், ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் கேக்குது. வணக்கம் சார். Go ahead. சார் ஓகே சார். சார் தேங்க்யூ சார். இப்போ வந்துட்டு சாருக்கு வந்துட்டு நன்றி வரை சொல்ற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த லீ குரூப்புக்கு முதல் நன்றி சார். இதுல என்ன அப்படின்னு ஆச்சுன்னா சார், கஸ்டமரோட பிஹேவியர் அப்படின்னு சொன்னாரு. கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? விஷுவலா இருக்கும், ஆடிட்டரியா இருக்கும், கினெஸ்தட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அவருடைய பிஹேவியருக்குள்ள போயிட்டு அவருடைய பழைய மூளைக்குள்ள நம்ம புது மூளையை எப்படி வச்சு அவரை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட கான்செப்ட் செல்லிங்கு, ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கு எல்லாம் கொடுத்துட்டு பக்கா எக்ஸாம்பிளோட, அது தமிழ் பிபிடி கிரியேட் பண்றதுக்கு அவர் சிரமப்பட்டிருப்பாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும் சார். ஏன்னா சாதாரண பிபிடி கிரியேட் பண்றதே கஷ்டம். எவ்வளவு எக்ஸலண்டா கொடுத்துருக்கீங்க சார். எனக்கு ஒன் ஆஃப் த நன்றி எப்படி மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு மேக்சிமம் கொடுக்கும்போது எல்லாமே பிபிடி இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. நாங்க சிரமப்பட்டு அந்த பிபிடி எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுக்குள்ளேயே வந்துட்டு பிபிடி காணாம போயிடும். தமிழ்ல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய நன்றி சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சார், நீங்க நிறைய விஷயத்த சொல்லிருக்கீங்க. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்செப்ட் செல்லிங்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி கஸ்டமர் வந்துட்டு லைக் பண்றாரா டிஸ்லைக் பண்றாரா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்ற முதற்கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துட்டு அழகா சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் பத்தாது சார். இன்னும் நிறைய கிளாஸ் வேணும். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் தனியா கிளாஸ் வேணும் போல் இருக்கு. கான்செப்ட் செல்லிங்க்கு நிறைய இருக்கும் போல் இருக்கு. நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். இந்த கிளாஸ் மிக பிரமாதமா இருந்தது. அது போக வந்துட்டு லாஸ்டா அந்த இது கொடுத்தீங்க இல்லையா, என்னது சார், ரிபேட்டுக்காக கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அழகா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. எல்லா விஷயம் எடுத்துக்காட்டுகளோட எல்லா விஷயமும் பரிச்சயமா, அதாவது பிராக்டிக்கலா கொடுத்த ஒரு விஷயம் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். Before concluding, I would like to know our Lee Group Sarbaga, special thanks to our Sridharan sir, who was also the principal STC, and Sarda இந்த சாரை நமக்கு introduce பண்ணார். My special appreciation and gratitude to Sridharan sir also, and also to today's faculty also. Thank you so much, sir. தேங்க்யூ சார். So, அனைவருக்கும் நன்றி. thank you so much for your time, sir. Thank you so much. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ.